सीतापदे राम 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 सीतापदे राम 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 श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा जय जानिकांत स्मरण जय जय राम राम हर हर नम पार्वती पदये हर हर महादेवा सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधुमुनि की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अंबरीश शुभशौनक भीष्मदाल्प्यान् रुक्मांगद अर्जुन वशिष्ठ विभीषणादीन् पुण्यानिमान् परम भागवतान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீ பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் இன்னைக்கு மூலபாராயணத்துல நரசிம்ம அவதாரம் பிரகலாத் சரித்திரம் அருமையான சரித்திரம். நம்மளுக்கு ஒரு பாக்கியம், இந்த பிரகலாத் சரித்திரம்லாம் அனுபவிக்கிற ஒரு பாக்கியம். இந்த பிரகலாத் சரித்திரம் ரொம்ப விஸ்தாரமானது. ஒரு சரித்திரம் ஒரு ஸ்கந்தம் முழுவதும் பிரகலாத் சரித்திரம் தான். 7ஆம் ஸ்கந்தம் பூரா பிரகலாத் சரித்திரம் தான். அவருக்கே ஃபர்ஸ்ட் அந்த இடம். ஏன்னா அப்படியேப்பட்ட ஒரு பாகவதர், வைஷ்ணவர்களுக்கு படி போட்டு குத்தவர். ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாசியம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் அப்படின்னு 9 படிகளை போட்டு குத்தவர். யாருன்னா பிரகலாத் சுவாமி. பாகவதமே ரொம்ப தேவாமிரதமா இருக்கும். அதாவது இந்த அமிர்த மதன காலத்துல ஒரு விசேஷம் நடக்கும். அதாவது என்னன்னா, தேவர்களும் அசுரர்களும் வாசுகின்ற பாம்பு, அது ஒரு தேவதை. அந்த பாம்பு என்ன பண்ணா, நீங்க அமிர்தம் சாப்பிட்றதுக்கு என் உடம்பு புண்ணா போனோமா, அந்த மந்திரமலையில அந்த வாசுகின்ற பாம்பை கட்டி கடையணும். தேவர்கள் ஒரு பக்கம் அசுரர்கள் ஒரு பக்கம் கடையும் போது என்ன ஆகும், அப்போ இவன் உடம்பு, இந்த வாசுகின்ற உடம்பு இருக்கு இல்லையா, உடம்பு அப்படி புண்ணா போயிடும் இல்லையா, அது பாம்பு தானே, அந்த உடம்பு புண்ணா போடும். நீங்க அமிர்த சாப்பிட்றதுக்கு என் உடம்பு புண்ணா போடுமா, கவலைப்படாத, அமிர்தத்துல உனக்கும் ஒரு பாவம் தரேன் அப்படின்னா நான் ஓகே. அமிர்தம் கிடைக்குதுன்னா யார் வேணான்னு சரின்னு சொல்லிட்டு உடனே ஓகே, எல்லாமே லஞ்சம் மொத்த வேலை ஆகுது பத்தியா, யாரு வாசுகின்ற பாம்பு. உடனே ஓகே ஒத்துக்குச்சு. அந்த வாசுகின்ற பாம்பு ஒத்துக்கணுன்னே இப்போ தலைப்பக்கம் யார் பிடிக்குது, வால் பக்கம் யார் பிடிக்குதுன்னு ஒரு சர்ச்சை அங்க. அதாவது பகவான் எப்படி விவாகம் பண்ணி வைக்கிறான் பாரு. என்ன பண்ணுவான், ஃபர்ஸ்ட் இடத்துல நேராக போய் தலையை பிடிக்கிறான். யாரு, பகவான் தேவர்களோடு இருக்கிறார் இல்லையா, தேவர்களோடு போய் தலையை பிடிக்கிறார் வேணும்னு. இவங்க வாழை பிடிக்கிட்டோம் யாரு, அசுரர்கள். எப்பவுமே அசுரர்கள் என்ன பண்ணுவான்னா, இதை செய்யாத அப்படின்னா அதுதான் செய்வேன் ஃபர்ஸ்ட் அப்படின்னுவான். இதை செய் அப்படின்னா அதை செய்ய முடியாது, என்ன பண்ணுவேன், இதுதான் அசுர சுபாவம். நான் இதை தலையை பிடினா நான் வாழை பிடிப்பேன், வாழை பிடினா நான் தலையை தான் பிடிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அசுரர்கள். நல்லா புரிஞ்சுக்கணும் இங்க. அதாவது 2 பேருமே கஷ்யபருடைய புத்திரர்கள் தான். திதியினுடைய புத்திரர்கள் தைத்தியர்கள் அசுரர்கள், அதினுடைய புத்திரர்கள் தான் தேவர்கள். அதனால 2 பேரும் கஷ்யபருடைய புத்திரர்கள் தான். அவன் என்ன சொல்லிடுறாங்க, விஷ்ணு என்ன பண்ணாரு, தேவர் பக்கம் இருந்து அந்த வாசுகி தலைப்பக்கம் போய் பிடிக்கிறாரு, பாம்புனுடைய தலைப்பக்கம் பிடிக்கிறாரு. தலைப்பக்கம் போய் பிடிச்ச உடனே, வா தேவர்களே நம்மளாம் தலைப்பக்கம் பிடிப்போம், அந்த அசுர பசங்களாம் வால் பக்கம் பிடிக்கிட்டேன் அப்படின்னு ஒரு இலகரமா வால் பக்கம் பிடிக்கிட்டேன் போ அப்படின்றாரு. அவள் தான் உடனே அசுரலுக்கு கோவம் வந்துச்சு. அது என்ன, இது தேவர்களுக்கு மட்டும் தலைப்பக்கம் பிடிக்குது, நாங்களாம் வால் பக்கம், அந்த இழிவான பக்கத்தை நான் பின்னாடி வால் பக்கத்தை போய் பிடிக்கிறது எங்களை பிடிக்க சொல்றியே, நாங்களும் நல்லா பட்சிக்கிறோம் அப்படின்னு
அதாவது தேவர் தான் நல்ல படிப்பறி உடையவர்கள், நாங்க எந்த விதத்துல குறைஞ்சிட்டோம், நாங்களும் எஸ்எஸ்எல்சி எல்லாம் பாஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தா பாஸ்லாம் பண்ணல, ஃபெயில் ஆயிட்டாங்க அவங்க. டே அது தேவர்லாம் சொல்றாங்க, நீ ஃபெயில்டா, எஸ்எஸ்எல்சி ஃபெயிலு, நாங்க பிஏ பாஸ். அதனால நாங்களும் குருகுல வாசம் பண்ணி படிச்சுக்கிறோம், எல்லாம் வேதம்லாம் அத்தியனம் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு இவனா சொல்றாங்க. நாங்களும் கற்றவர்கள் தான், எல்லாம் நாங்களும் கஷ்யவருடைய வம்சத்துல வந்தவங்க தான், அதனால் எங்களுக்கும் எல்லா இதாக இருக்குன்னா. இவங்க ஃபெயிலு, யாரு? அசுரர்கள் பரீட்சையில் ஃபெயிலு, தேவர்கள் தான் பாஸு. சரி, அவங்க பாஸ் ஆனாங்க ஃபெயில் ஆனது எப்படி கண்டுபிடிக்கிறது? மோகினி அவதாரம் வந்தபோது அந்த பல்லவிச்சு நின்னாங்கல்ல, அங்க சொல்றாரு மோகினி பகவான் சொல்றாரு, நீங்களாம் கஷ்யபருடைய புத்திரர்கள் அல்லவா, இப்படி ஒரு பெண்ணை பார்த்து பல்லவிச்சு நிக்கிறீங்களே அப்படின்னு. அங்கதான் தெரிஞ்சு அவங்க பரீட்சையில போயிலுன்னு. அவங்க வேதம் படிச்சது, சாஸ்திரம் படிச்சது ஃபெயில், அது அனுபவத்துல வரல. ஆனா தேவர்கள் என்ன பண்ணாங்க, பாதத்தையே பார்த்துட்டாங்களே, அமிர்தம் கிடைக்கும் அமிர்தம், பகவான் திருவடியை பார்த்தா அமிர்தம் கிடைக்கும். வேற எங்கெங்கயோ பார்த்தோன்னா அந்த மோகினி உடம்ப அவுட்டு, ஃபெயிலு. அதுதான் இந்த அசுரர்கள் என்ன பண்ணாங்க, அதான் தேவர்லாம் சொல்றாங்க, டேய் நாங்க பிஏ பாஸ், நீ எஸ்எஸ்எல்சி ஃபெயிலு, நீ அசுரனா இருந்து நீ தலைப்பக்கம் பிடிக்கிறன்ற, ஆள் பக்கம் பிடிக்கிட்ட அவ்வளோதான் அப்படின்ட்டு தேவர்களுக்குள்ள சண்டை. அப்போ சொல்றாரு, அவங்க கோச்சினாங்க, நாங்க வால் பக்கம் பிடிக்க மாட்டோம், நாங்களும் படிச்சவங்க தான் அப்படின்னு. சரி ஓகேடா, அவங்களே படிச்சவங்களா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, வா தேவர்களே நம்ம வால் பக்கமே பிடிப்போம்னு சொல்லிட்டு தாழ்ந்து போயிட்டார் பகவான். உடனே அவங்க தலைப்பக்கம் பிடிச்சிருந்தாங்க. தலைப்பக்கம் பிடிச்ச உடனே மகான்கள்லாம் அழகா சொல்லுவாங்க இந்த இடத்துல, அதுபோல நாங்களும் படிச்சிருக்கோம் அப்படின்ட்டு கர்வம் பிடிச்சிருந்தாங்களே அசுரர்கள். அந்த அசுரர்கள் கிட்ட போன உடனே துப்பிச்சான். யார்? இந்த வாசுகி. அது துப்புச்சுன்னா நெருப்பு கக்குமா, உப்புன்னு. பூ தூரம் போகடா, எண்ணெயில குளிச்சிங்க. நான் ஒரு வருஷம் தான் ஆச்சு குளிச்சு, நான் அடிக்கடி குளிப்பாங்களா? ஜலதோஷம் பிடிச்சிக்காது எங்களுக்கு. யார்? இந்த அசுர பாசம் கிட்ட வந்தா ஒரே நாத்தடிக்குது. அதனால வாசிக்கு இல்ல, துப்பு தான், தூரம் போகடா, என்ன தலையை பிடிக்கிறீங்க அப்படின்ட்டு. அவனும் பார்த்தா அவர்கள் கிட்ட வந்த நாத்தடிதான். ஏண்டா குளிக்க மாட்டீங்களா அப்படின்னு. நான் ஒரு வருஷம் தான் ஆச்சு குளிச்சு, இன்னும் அடிக்கடி குளிப்பாங்களா? ஜலதோஷம் பிடிக்காது அப்படின்ட்டு சொல்றாங்களாம். சரி தொலைங்க அப்படின்னு. இவங்க பிடிக்கல. சரி அமிர்தம் வரணுமே, நம்மளுக்கும் பாகம் கிடைக்குமே அப்படின்னு வாசுகி என்ன பண்ண சம்மதிச்சிட்டா அந்த வாசுகி. ஆனா இவங்க தலையை பிடிச்சி இழுக்கிறானுங்க, பூன்னு துப்புறான். வாயில நெருப்பு கக்குறா. அது நெருப்பு கக்கும் போது அப்படியே எரியுது அவங்களுக்கு. சும்மா துப்பாத, எதுக்கு எங்களை துப்பி எங்களை தெத்துற, இந்த அமிர்தம் கடையில வரையும் உங்களை பிடிச்சிக்கிறேன், உன் தலையை பிடிச்சிக்கிறேன், சும்மா என்னை இது போல எரிக்காத நெருப்புல அப்படின்ட்டு அசுரர்கள்லாம் நடுங்கிறாங்க. இவங்க தானே வால் பக்கம் வேணா தலை பக்கம் வேணும்னு பிடிக்கிறாங்க சொன்னது. இப்ப நெருப்பு கக்குது. அந்த நெருப்பு கக்குன உடனே அவனுக்கு எப்படி ஆயிட்டாங்கன்னா, இந்த காட்டு தீ பத்திச்சுன்னா இந்த பனைமரம்லாம் எரிஞ்சு மொக்கையா இருக்கும் பத்தியா, கரையல்னு, அது மாதிரிங்கிறாங்களாம். ஒரு அசுரனும் மொக்கையா, கண்ணு பல்லு மட்டும்தான் வெள்ளையா தெரிதான், அதெல்லாம் கரையாங்கட்ட மாதிரி இருக்காங்க. நல்லா கருப்பா அந்த காட்டு தீயினால் எரிக்கப்பட்ட சால மரம் அப்படி வருது. ஸ்லோகம் வருது, நான் இது இட்டு காட்டினது கிடையாது, அது மாதிரி வருது அங்க. அது அவ்வளவு அழகா ரசனையா சொல்லுவாங்க மகாத்மாக்கள் இந்த கதையை. அப்போ ஏற்கனவே ரொம்ப அழகு அசுரர்கள். இந்த தேவர்ல பார்த்து பொறாமப்படுறானு தெரியாம நம்ம தலைமாக பிடிச்சிட்டோம். இந்த பாம்பு விஷத்தை புஸ்ஸுன்னு நெருப்ப விடுது வாயில. அது விஷ தீக்ஷண்யம் வேறும், அந்த நெருப்பு தீக்ஷண்யம் வேறும், எரிக்குது உடம்பு. திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி கம்முனுக்குறானுங்க. ஏன்னா நம்ம தானே ஒத்துண்டு வந்துட்டோம், நம்ம இப்ப எதுவும் பேச முடியாது. எங்களுக்கு இது கம்ஃபர்டபுளா இல்லை, நாங்க பால் பக்கம் பிடிச்சதுன்னு சொல்ல முடியாது. இவங்க தானே பலவந்தமா கேட்டு நாங்கள் படிச்சவங்க, நாங்களாம் வேத சாஸ்திரம் குருகுல வாசனம் பண்ணவங்க, எல்லாம் பண்ணவங்க அப்படின்னு. பண்ணாலும் ஃபெயில் ஆனவங்க. ஆனா அவன் நாங்க
ஃபெயில் ஆனமோ இல்லையோ நாங்கள் படிச்சிருக்கோமா இல்லையா, அப்புறம் என்ன நாங்கள் தலைப்பக்கம் தான் பிடிப்போம் அப்படின்ட்டு அதிகாரபூர்வமாக கேட்டுருந்தாலும் வந்தானுங்க இந்த அசுர பசங்க. இந்த அசுரர்கள் என்ன பண்ணாங்க, அப்படியே எரியுது, அப்படியே எப்படி இல்லைன்னா காஞ்சி போன கட்டை மாதிரி இந்த காட்டு தீயினால் எரிக்கப்பட்ட மரங்கள் எப்படி மொக்கையா நிற்கும், அது மாதிரி இருக்கிறாங்களாம் மொத்தத்தனும் அசுரர்கள். கண்ணும் பொல்லு மட்டும்தான் வெள்ளையா தெரிதான், மிச்சம் எல்லாம் பிளாக்காக இருக்குதான், அப்படி இருக்கிறானுங்க. அப்போ இந்த எரிச்சல் என்ன பண்ணா, இந்த எரிச்சல் இந்த புகை, இந்த நெருப்பு தீட்சண்யம் போய் அதுல இருந்து வரக்கூடிய புகை கொஞ்சம் வருது இல்லையா, அந்த புகை வந்து தேவருடைய ஆடைகள் எல்லாம் அழுக்காகிச்சான். அது அழுக்காவதற்காக பகவான் என்ன பண்றாரு, அந்த 39 கோடி தேவர்களுக்கு மட்டும் மேகத்தை வர வச்சு மழை பொழிய வச்சு அவளுக்கு குளிர்ச்சியா வைக்கிறாரு. இந்த அசுரனுக்கு பொறாமையில பொங்குறானுங்க அசுரர்கள். யாரு, அந்த அமிர்தமான காலத்துல அசுரர்கள். இவனுக்கு மட்டும் பத்தியா விஷ்ணு வஞ்சகன் மாயாவி. இந்த விஷ்ணு பத்தியா அவங்களுக்கு மட்டும் மழை பெய்ய வைக்கிறானா, குளிர்ச்சியாகிறானா, சில்லுன்னு கடைங்க, நீங்க அவங்கள எரிச்சின்னு கடையிட்டோம். சிரமம் பாரு, எவ்வளவு சிரமங்களை. மழையை போட்டு தூக்கின்னு வரும்போதே போட்டு கை காலம் முடிச்சுன்னு விழுந்துட்டாங்க. அப்போதான் பகவான் தான் கருட வாகனத்துல அந்த மழையை தூக்கின்னு வந்து வச்சுது. இப்போ கடையும் போது பார்த்தா பாகம் அவன் ஏன் நெருப்பு வைக்கிறானா வாசுகி, இவனுக்கு கிட்ட இவனுக்கு தலை பிடிக்கிறதுக்கு பிடிக்கல, இவன் கிட்ட நிக்கிறது பிடிக்கல, அப்படி நாத்தடிக்குது அவங்களுக்கு. அந்த அசுரல் பசங்க அவங்க எண்ணெய் குளிச்சாங்கல்ல என்னவோ தெரியல, இவன் கிட்ட வந்து நம்ம தலையை பிடிக்கிறது அவளுக்கு பிடிக்கல அந்த வாசுகி. அதனாலதான் நெருப்பு கக்கரை ஆகும். தூரப்படா. ஆனா கடையே அப்புறமா தான் விஷம் வருது. விஷம் வந்த உடனே தான் பாதிப்பு. உடனே தேவ மகாதேவா அப்படின்ட்டு சிவபெருமான் சரணம் அடைகிறாங்க. அவர் விஷத்தை நான் சாப்பிட்றேன்பா, விஷத்தை அச்சுதனுக்கு பிரியமானால் நான் சாப்பிட்றேன். அப்புறமா இவங்களுக்கு அந்த விஷ பாத்திரம் நீங்க பண்ணோடனே மறுபடியும் கடையா இருந்துக்கிறாங்க. ஆனாலும் அசுரர்கள் சிரமந்தான் பட்டானோ, ஆனா இவங்களுக்கெல்லாம் குளிர்ச்சியா இருப்பாங்க. யார் தேவரெல்லாம் பகவான் கூட கடையிறான் இல்லையா, இவங்களுக்கு மட்டும் மேகம் வரும், இவங்க இருக்கிற மற்ற இடத்துல மட்டும் மேகம் வந்து மழை பொழியும், குளிர்ச்சியா ஜில்லுன்னு இருக்கும். அப்படியே குளிர்ச்சியில கடைவாங்க, அவங்க எரிஞ்சின்னு கடைவாங்க. யாரு, அசுரர்கள். பாகவத்துல வருது அப்படி. அது மாதிரி பகவான் அப்புறமா மகாலட்சுமி கூட திரும்பி கூட பார்க்க மாட்டாளாம் அவங்கள, யார் அசுரர்களை. தேவரில் குளிர கடாட்சிக்கிறாளாம், உங்களுக்கே அமிர்தம் கிடைக்கும், கவலைப்படாது அப்படின்ட்டு. யார், லக்ஷ்மி மகாலட்சுமி வந்து 8வது ஸ்கந்தம் 8வது அத்தியாயம் 8வது ஸ்லோகம். ஸ்ரீ ஆவிரபுத் மகாலட்சுமி தோன்றக்கூடிய கட்டம் அது. மகாலட்சுமி அலைமகள் அந்த கடல் இருந்து வெளியே வர, அவ வரன் மாலையை கொண்டு வந்து மகாவிஷ்ணு கழுத்துல போடுறா. அவர் தான் சர்வ குண பரிபூர்ணனா, சகல கல்யாண குண பரிபூர்ணனா இருக்கிறது யாருன்னா வாசுதேவன் நாராயணன் தான். அந்த குணங்கள்லாம் வெளிப்படுறது. இப்போ ராமன் தான் குணங்களுக்கு இருப்பிடமே, வேற எந்த அவதாரத்திலையும் கிடையாது. குணங்கள்னு பார்த்தா ராம குணங்களை தான் எல்லாமே சொல்லுவாங்க. அந்த ராமர் தான் பரிபூர்ணமான விஷ்ணு. அதனால்தான் சகல குணங்களும் பொருந்திருப்பவர் யாருன்னு பார்த்து வரன் மாலைய மகாலட்சுமி ரமா முகந்தம் நிரபேட்சம் இப்சிதம். அவர் வந்து என்னன்னா மகாலட்சுமி எதிர்பார்க்காம இருக்கிறாராம். உள்ளுக்குள்ள ஆசை இருந்து மகாலட்சுமி கழுத்துல நம்ம கழுத்துல தான் மாலை போட போறான்னு தெரியும். அவர் என்ன பண்ணார், தம் கடமையை செவ்வனே செய்யறாராம். எது, அந்த வாசிக்கு தலையும் வாழையும் பிடிச்சின்னு இங்க தேவரெல்லாம் பார்த்து மகாலட்சுமி யார் கழுத்துல மாலை போட போறான்னு எதிர்பார்த்துன்னு இருக்கிறாங்களாம் தேவர்கள் அசுரர்கள் எல்லாமே. ஆனா இவர் பாட்டுக்கு என்னன்னா தன் கடமையை செய்யறாரு. தன் வேலையை செய்தாவே பணம் தேடி வரும். லட்சுமி தேடி வரா, வந்து அந்த வரன் மாலையை மகாவிஷ்ணு கழுத்துல போடுறான். அது மாதிரி ஒரு கூத்து நடக்குதாங்க. அதுக்கப்புறமா தான் அவர்களுக்கு உச்சேஸ்வரன்ற குதிரை பலி சக்கரவர்த்தி கொடுக்குறாரு. ஐராவத யானைய இந்திரனுக்கு கொடுக்குறாரு. வாருணி மதுபானம் பண்றது அதை மட்டும் மரியாதையா கொடுத்தாராம். எப்பா அசுரர்களே நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த வாருணி தேவதையே அப்படின்னு. அப்புறமா தான் தன்வந்திரி பகவானே வராரு, அமிர்த கலசம் கொண்டு வராரு. அசுரர்கள் பிடுங்கிக் கொள்கிறார்கள். அது பிடுங்கிக் கொள்ளும் போது எவ்வளவு சூப்பர் பாருங்க. அகம்பூர்வம் நத்துவம் இது பிரபு. நீ கிடையாது, நான் தான் முதல், நான் தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், நான் தான் வாசகி பாம்பு வாயிலிருந்து நெருப்பை முன்னாடி நின்று வாங்குறது நான் தான் அந்த நெருப்பை, அதனால நான் தான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர்கள் சண்டை போடுறாங்க. அதுல வயசானவங்க முடியாதவங்க என்ன பண்றாங்க, டே
தேவரெல்லாம் கஷ்டப்பட்டிருக்காங்க, சமமா பாகம் பிரிப்பண்டா, நீ நானும் அச்சிக்குவானான அப்படின்னு சொல்றாங்க. பலம் உள்ளவங்க பிடிங்கன்னு போறாங்க. பலம் இல்லாதவங்க பலவீனமா வயசானவங்களா இருக்காங்க இல்லையா அசுரர்கள்ல, அவங்க என்ன பண்றாங்க, டேடி சமமா பாகம் பிரிப்பண்டா, பெரிய பேச்சு கேளுங்கடா, நான் சின்ன பசங்களா நீ பாட்டு எடுத்துன்னு ஓடுறீங்க, நாங்களாம் தானே கஷ்டப்பட்டு இருக்கோம், பெரியவங்களை கொஞ்சம் மதிக்க மாட்டீங்க, பெரியவங்களாது சின்னவங்களாது அமிர்தம் கட்சிச்சுன்னா எடுத்துன்னு ஓட வேண்டியதுதான் அப்படின்ட்டு. தேவரெல்லாம் அப்படியே கிருஷ்ணா நாங்களும் கஷ்டப்பட்டு இந்த அசுரர்கள் பிடின்னு ஓடுறாங்களேன்னு. அசுரர்கள் எப்பவுமே அலைவாங்க, ஆனா அனுபவிக்க மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த டாபிக்லாம் சரியான டாபிக். அலைவாங்களே தவிர, நீ நான் அடிச்சுப்பாங்களே தவிர அதை அனுபவிக்க தெரியாது. ஒரு வாழ்க்கையினுடைய சௌக்கியத்தை அனுபவிக்க தெரியாதவங்களுக்கு லோலோன்னு அலைய வேண்டியதுதான். அலைவாங்க, 11 மணி வரைக்கும் வேலை செய்வாங்க, கஷ்டப்படுவாங்க, நாயா பேயா கஷ்டப்பட்டு செக்கு மாறு மாதிரி உழைக்கிறாங்களே தவிர வாழ்க்கையை அனுபவிக்க தெரியும். ஒரு சாந்தி, சந்தோஷம், நிம்மதி, அந்த அமிர்தத்தை, அழியாத நிலைன்றது அமிர்தம். மிருதம்னா அழியக்கூடிய சௌக்கியம் இல்லை, அழியாத நிலை, அந்த சாந்தியை அனுபவிக்க தெரியாம இது மாதிரி அசுரர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. என்னமோ ஓடுறோம், உழைக்கிறோம், என்னமோ பண்றோம், எதுக்காக பண்றோம் கூட தெரியல. அது மாதிரி இந்த அசுரர்கள் அகம்தூரம், நான் தான் அமிர்தம், எனக்கு அமிர்தம் அப்படின்னா அடிச்சுக்கணும்ல தவிர ஒருத்தம் கூட எடுத்து வாயில போடுறது கிடையாது. பகவானுடைய மாயை. நல்லா புரிஞ்சுங்க, நாம ஒரு விஷயத்த அனுபவிக்கணும்னா கூட பகவானுடைய அனுக்கிரகம் இருந்தாதான் அந்த சோறு கூட நம்ம கை கட்டுறது வாய்க்கு போகும், இல்லைன்னா கையில தட்டி விட்டுரும். அந்த சமயம் எதுனா ஒரு டக்குன்னு யாருன்னா வந்து கை தட்டி விட்டுருவாங்க, அந்த கை கட்டின பொருள் வாய் கட்டாம போயிடும், தெரியுமா? அதனால பகவான் அனுக்கிரகம் இருந்தா தான் உன்னால அதை அனுபவிக்க முடியும். இல்லைன்னா அது தூரம் தான் இருக்கும், பணமா இருக்கும், எல்லாம். இப்போ எங்க பணம் பார்க்க முடியுது, எல்லாம் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு வச்சுக்கின்னு அங்கே தேய்ச்சி பணமே கண்ணில் பார்க்க முடியல. முன்னாடி பணத்தை பார்க்கணும், இப்போ பணத்தெல்லாம் பார்க்க முடியல, எல்லாம் ஃபோன்லேயே ஜிபேலே பண்ணி எல்லாம் முடிச்சிடுறாங்க. அது மாதிரி ஆகிப்போச்சு. அதனால அந்த அசுரர்கள் வந்துட்டானா அடிச்சுக்கிறாங்களே தவிர, இவ்வளோ ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்களே தவிர போட்டி பொறாம அடிச்சுக்கிறாங்க, வாழ்க்கையை அனுபவிக்க தெரியல. புவி பாவகாரம் யார அனுபவிக்கிறான்னா பாகவதம் தான் அனுபவிக்கிறானா வாழ்க்கையை. பாகவதம் படிக்கும்போது ரசமா இருக்குது, சுகமா அனுபவிக்கிறான். அவன் தான் வாழ்க்கையை சுகமா அனுபவிக்க தெரிஞ்சவன். அது கிருஷ்ண பக்தர்கள் தான் முடியும். அப்போ பகவான் நாமா சொல்றவங்களால தான் முடியும். அப்ப என்ன பண்றாங்க, அது அசுரர்கள் வந்து படிச்சவன் சொன்னாங்க இல்லையா, உடனே மோகினி அவதாரம் எடுத்து போய் அவங்க முன்னாடி என்னோடனே அமிர்தத்தை நீயே பங்கிட்டு கொடு, நீ இவ்வளவு அழகா இருக்கியே, நீ யார் பெண்ணே, நான் யாரோ, உனக்கு எதுக்கு, என்னை பத்தி ஏன் விசாரிக்கிற, நீங்க அமிர்தத்தை தானே ஆசைப்பட்டீங்க, அந்த அமிர்தம் கூட உன் கையால சாப்பிட்டா ரொம்ப தித்திப்பா இருக்கும், இந்த நீயே பங்கிட்டு கொடு அப்படின்ட்டு அந்த யாருக்குல அந்த மோகினிகளுக்கு கொடுக்குறாங்க. அந்த மோகினி வந்து நான் என்ன செய்தாலும் அந்த பெண்ணுக்கு அடிமை ஆயிட்டா அவன் என்ன சொன்னாலும் தலையாட்டும். அது அசுரருக்கு சுபாவம். நீ என்ன சொன்னாலும் நான் எதுவுமே தட்டி கேட்க மாட்டோம், உன் இஷ்டப்படி நீ எங்களுக்கு பாகம் பிரிச்சு கொடுக்கலாம் அப்படின்னா, முதல்ல பாவம் தேவர்கள் கஷ்டப்பட்டுருக்காங்க, சமமா பாகம் பிரிச்சு கொடுக்குறேன், கொஞ்சோண்டு அங்கே குத்துட்டு மிச்சம் இருக்குதெல்லாம் உங்களுக்கு தான், இது எப்படி எங்க மிச்சம் மேய்ந்த தானே. அதுதான் தேவரில் உட்கார வச்சு எல்லாருக்கும் அமிர்தம் குத்துனே வந்தாரு. அதில் ஸ்வர்பானு ஒருத்தன், அந்த ராகு புள்ளன் வஞ்சிட்டானா, சூரிய சந்திரன் காட்டி கொடுத்துட்டாங்களாம். உடனே சக்கராயத்தில் சிரச்சேதனம் பண்ணிட்டார். அப்புறமா பகவான் மகாவிஷ்ணு அவங்கள்ட்ட, டேய் ஆம்பளடா இது, மோகினி பொம்பளை நினைச்சோம், அசுரர்கள்லாம் அடப்பாங்கள, மாயாவி மகாவிஷ்ணு இல்லை நம்மளை ஏமாத்திட்டானான்னு சொல்லிட்டு உடனே சாந்தி கிளம்பிட்டாங்க. அந்த ராகுவாம் கேதுவாம் மாறினது அப்போதான். அந்த சந்திர சூரியர்கள் மேலே உள்ள காரத்தினால கிரகணம் பிடிக்க வரான், என்னை காண்பிச்சு குத்திய விஷ்ணுகள் அப்படின்னு. சக்கராயத்தினால நான் சிரசு துண்டிச்சிட்டாரு. அந்த சிரசுல மட்டும் உயிரோடு இருக்க காரணம் என்னன்னா, அவன் அமிர்தம் சாப்பிட்டான். அந்த அமிர்த ஸ்பர்சம் பட்டதுனால அவனுக்கு மரணம் இல்லை, அந்த சிரசு மட்டும் உயிரோடு இருக்கு. அப்படிலாம் அது சொல்லப்படுகிறது அமிர்த முதல கதையில. கடைசியில தேவர்கள் தான் ஜெயிக்கிறாங்க, அசுரர்கள்லாம் தோற்கிறார்கள், அமிர்தத்தை அடைந்தவர்கள் தேவர்கள். ஏன்னா
இவரெல்லாம் வந்து அடிச்சும் பிடிச்சுலாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவரெல்லாம் பகவானை சரணாகதி அடைஞ்சா அவர்களால் தான் வாழ்க்கையில சௌக்கியங்களை அனுபவிக்க முடியும். இந்த கதையினால நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சு வந்திருக்கு. இந்த அமுதமதன அவதாரத்திலேயே அமுதமதன காலத்திலேயே பல அவதாரம், மோகினி அவதாரம், தன்வந்திரி அவதாரம், அங்க மகாவிஷ்ணுவா தேவரோட சேர்ந்து கடையிறாரு. அப்புறமா 1000 கைகளோட மலையை அழுத்தி பிடிக்கிறாரு. அந்த மலையை தாங்கிறது கூர்ம அவதாரம் எடுக்கிறாரு. எத்தனை அவதாரம் அந்த ஒரு நிலையிலே வருது பாருங்க, சூப்பரா இருக்கும். அவர் பேசின பகவத் கதைகளை பேசும்போது அவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கும். அது மாதிரி இந்த அசுரர்கள் ஏமாந்தார்கள். கடைசியில 2 பேரும் கஷ்டப்பட்டாங்க. அது தேவரெல்லாம் மலையை கடைஞ்சாங்க, திருப்பார்கடலை கடைஞ்சாங்க, அவங்களும் திருப்பார்கடலை கடைஞ்சாங்க. 2 பேரும் தானே கஷ்டப்பட்டாங்க. ஆனா பலன்கள் மட்டும் ஏன் வித்தியாசம் தான்? அவர்கள் பகவானை சரணமடைந்தவர்கள், அவர்கள் பகவானை சரணமடையவர்கள். இவங்க வெஜிடேரியன், அவர்கள் நான் வெஜிடேரியன். அதனால்தான் அவர்கள் வந்து என்னன்னா ஏமாந்தார்கள். கடைசியில் செத்து போனானுங்க எல்லாம், நிறைய பேர் வதம் பண்ணப்பட்டார்கள் சண்டைக்கு வந்து. இவங்க அமிர்தம் சாப்பிட்டு தெம்பாகிறாங்களே, தேவரில் ஈஸியாக அடிச்சிட்டாங்க அசுரர்களை. ஏன் சொல்ல வரேன்னா, அது மாதிரி நாங்களாம் கூட படிச்சிருக்கோம் அப்படின்ட்டு திமிரா பேசணும். அதான் பகவான் அங்கே குத்தி காட்டார் மோகினி அவதாரத்தில். நீங்கள் கஷ்யபருடைய புத்திரர்கள் அல்லவா, நீங்கள்லாம் படித்தவர்கள் அல்லவா, நீங்கள் போய் இப்படி ஒரு பெண்ணை பார்த்து ஏமாந்து இது போல் எங்களை பள்ளியல்ச்சின்னு பேசலாமா அப்படின்ட்டு, இதான் நாகரிகமா, இதான் நீ குருகுலத்தில் படிச்சுதா அப்படின்ட்டு அங்கே குத்தி காட்டுறாரு பகவான் மோகினி அவர்கள். அது மாதிரி ஏமாறுது, பெண்ணாசையால் ஏமாந்தவர்கள் அவர்கள் அசுரர்கள்லாம். அமிர்தத்தை கொடுத்துட்டானுங்க பெண்ணாசையினால. அதான் நம்மளுக்கு ஒரு பாடம். அதெல்லாம் அசுர சுபாவம் எப்படி ஆட்டி பாடிக்கிட்டு பாரு. எவ்வளோ பெரிய அமிர்தத்துக்காக அடிச்சுன்னு கஷ்டப்பட்டு கட்சியில் ஒரு பெண்ணத்துல மயங்கி அந்த அமிர்தத்தை கொடுத்துட்டாங்க பாரு. கைக்கு வந்தது வாய் கெட்டாதபடி போயிடுச்சு பாருங்க. அதான் பகவானுடைய செயல். இவர்கள் கைக்கு அடிச்சுகள பிடிச்சிகள எதுவும் இல்லை, பகவானை சரணம் அடைந்தார்கள். இவர்கள் வாயில ஊட்டியே விடுறாரு பகவான். மோகினி அவதாரத்தை அவங்களுக்கு அமிர்தத்தை கொடுக்குறாரு, தேவர்கள் எல்லாம் கொடுக்குறாரு அமிர்தம். தன்னை நம்பினவர்களுக்கு அந்த அமிர்தத்தை அடைய முடியும். அமிர்தம் அஷ்ணுதே, மற்றவங்களால அடைய முடியும். அமிர்தத்வாய மாம்பச்சே, அந்த அமிர்த நிலையை அடையிறதுக்கு என்னை பஜிக்கணும்னு சொல்றாரு. அமிர்தத்வாய மாம்பச்சே. அதே மாதிரி இந்த விராடபுரத்துல வந்து திரௌபதி மேல ஆசைப்படுறான் கீசகன். இந்த விராட தேசத்து ராஜா இருக்கா இல்லையா, அந்த ராஜானுடைய மச்சான் அந்த கீசகன். அந்த விராட தேசத்து ராஜானுடைய மனைவியுடைய தம்பி மச்சான் கீசகன். ஆனா ராஜா அந்த விராட தேசத்து ராஜா தான். ராஜா வந்து பலவீனம், அந்த மச்சான் தான் வந்து அதிகாரம் பண்ணுவான். கீசகனை பார்த்து அந்த மாமா ராஜாவே, அந்த விராட தேச ராஜாவே பயப்படுவார். அப்படியேப்பட்ட அரக்கன் அசுரன், தான் அதிகாரம் தான் செல்லுபடி ஆகும். ராஜா வேணா மாமா வரட்டும், மச்சான் இவன் என்ன பண்றான், இவன் அட்டகாசம் பண்ணுவான், என்ன அதர்மம்னாலும் பண்ணுவான் கீசகன். அப்படி இருக்கும்போது ஒரு வருஷம் அக்ஞாத வாசம் பண்றாங்க இல்லையா பாண்டவர்கள். அந்த பாண்டவர்கள் வாசம் பண்ணும்போது திரௌபதி மேல ஆசைப்படுறான் கீசகன். திரௌபதி அங்க வந்து ஒரு வேலைக்காரியாக இருந்து, நான் வந்து திரௌபதிக்கு பணிவிட செய்யக்கூடிய ஒரு வேலைக்காரியா இருந்தவ அப்படின்னு சொல்லிதான் அங்க வேலைக்கு சேர்றான். அப்படியா அப்படின்னு சொல்லி என்ன பண்ண, அந்த ராணிக்கு, விராட தேசத்து ராஜா இருக்கான ராஜாவுடைய மனைவி ராணிக்கு வந்து சேவகம் பண்றாங்க. யாரு? திரௌபதி. அப்படி வந்து இந்த திரௌபதி அழகா இருக்கலன்னு சொல்லிட்டு இவன் மேல ஆசைப்படுறான். தனிமையில ரொம்ப தொந்தரவு பண்றான் கீசகன். அப்ப சொல்றா அவ, எனக்கு கந்தர்வர்கள், என்னுடைய கணவன்மார்கள் கந்தர்வர்கள், அவர்களை பார்த்து அவங்களுக்கு கோபம் வந்தா உனக்கு உன்னை வதம் பண்ணிடுவாங்க, ஜாக்கிரதை. என்னுடைய கந்தர்வர்கள் என்னுடைய கணவன்மார்கள் அப்படின்றா. கந்தர்வர்கள் யாரு? பாண்டவர்களை சொல்றான். அதனால ஜாக்கிரதை அப்படின்ட்டு எவ்வளவு எச்சரிக்கை பண்றான். அவன் பலவந்தப்படுத்துறான். அப்போதான் அது பீமன்களை போய் சொல்றான். பீமன் சமையல்ல இருக்கிறான். வாராஜா வா வா வா. அப்போ சமையல் இருக்கும்போது என்ன பண்றான், இது மாதிரி அந்த கீசகன் தொல்லை பண்றான் அப்படின்னு. அவள் தானே நைட்டு அந்த புறத்துக்கு வர சொல், அங்க தனி ரூம் இருக்குல்ல, அங்க வர சொல்லு, மிச்சம் நான் பாத்துக்கிறேன், நீ கூப்பிடு அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான்,
கேசகன் வரான். திரௌபதி சொல்லிட்டா, சரி என்னை நீ விரும்புறல, என்னை அடையணும்னு ஆசைப்பட்டேன்னா யாருக்கும் தெரியாம இரவுல வா, அந்த அந்த புறத்துல நீ வா அப்படின்னு சொன்னோடனே அப்போ கேசகன் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிட்டான். உடனே இரவு எல்லாம் தூங்கின பிறகு இரவு எப்போ வரும் எதிர்பார்த்துங்கிறான். அப்போ பீமன் என்ன பண்றான், பொம்பளை வேஷம் போட்டுனேன் அப்படியே போர்வை மூடினேன் அந்த தூணுக்கு பக்கத்துல அப்படியே ஒழிஞ்சு நிற்கான். அப்போ சொல்றார், கண்ணே அழகான பெண்ணே அப்படின்னு கூப்பிடுறான். யாரு? கேசவன் கூப்பிடுறான். போய் என் கண்ணே, என் அன்பே, முத்தே அப்படின்ட்டு ஆசையா போய் கேசவன் கூப்பிடுறான். யாரு? பீமனை போய் திரௌபதியை பார்த்து. திரௌபதி இல்லை, அங்க பேரு வேற பேர், அங்க விராட தேசத்துல. பார்த்தோன்னே சைரந்திரியா என்ன தெரியல, அவங்க பார்த்து கூப்பிடுறான் சைரந்திரி அப்படின்னு ஆசையா போய் கொஞ்சறான். போங்கத்தான் சும்மா அப்படின்ட்டு. யாரு? பீமன் அப்படியே பொம்பளை குரல்ல பேசுறான். என்ன பண்ண கிட்ட வரும்போது, போங்கத்தான் சும்மா நீங்க. அத்தானா? ஆஹா, என்ன போய் அத்தானு கூப்பிட்டா அப்படின்ட்டு கேசவன் ரொம்ப சந்தோஷம் அடையணும். அப்போ உடனே போய் கிட்ட தொடுறான். நீ ரொம்ப குண்டா இருக்கிற. பீமன் திரௌபதி கொஞ்சம் ஒல்லியா தானே இருப்பா, இவன் பார்த்தா குண்டாகிறான், புடவை போத்தின்னு இருக்கிறான். தொட்டு பார்த்தா இவன் குண்டா இருக்கிறேன். பீமன் போங்கத்தான் அப்படின்னு இவரு முகத்தை சொல்லிக்கிறது. அப்படியே திரும்புறது, போங்க என்னங்கத்தான் அப்படின்ட்டு அன்பா அவன் அன்பே கண்ணே மணியன் அவர் பேசுறது தான் கேசகன். இவன் வந்து போங்கத்தான் வாங்கத்தான்னு பேசுறதும் அப்படியே இவங்க கொஞ்சறாங்க அப்படியே. ஆனா முகத்தை காமிக்கல, மூடின்னு இருக்கான். உடனே உன் கையை கூட என் கையில அப்படின்னு கையை பிடிச்ச உடனே கையை பிடிச்சி அப்படி பிசைஞ்சு அப்படியே நுருகிட்டான். யாரு? பீமன். என்ன உன்னுடைய கை இவ்வளவு ரஃபா இருக்குது, இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் கை, என்ன இவ்வளவு இப்படி குண்டா இருக்கிற, கையை பிடிச்சா இவ்வளவு ஸ்ட்ராங்கா பிடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, ரெண்டு கையை அப்படியே கையை பிடிச்சி அந்த தூணுக்கு அடியில அப்படியே மெல்ல அந்த கேசகனுடைய ரெண்டு கையை பிடிச்சி அந்த தூண்ல போட்டு இப்படி முகத்தை காட்டினார் பீமன். பார்த்தோன்னே அவன் இந்த தூண்ல அவனை போட்டு அரக்குன்னு அரைக்கிட்டார். இந்த மாறு எலும்புலாம் முழு அப்படியே முறிஞ்சு போச்சு. யாருக்கு? கேசகனுக்கு. அந்த தூண்ல அரகணுன்னே மலம் மாறு எலும்பு முறியுது அவனுக்கு. பீமன் ஆச்சு. அப்ப கேசகன் என்ன பண்றான், உடனே ரொம்ப வலி தாங்க முடியாம உடனே வர்றான்னு சொல்லிட்டு அப்ப ரெண்டு பேரும் சண்டை ஆகுது. பீமனுக்கும் கேசகனுக்கும் சரியான சண்டையான உடனே அவனை அடிச்சு துவம்சம் பண்ணி வதம் பண்ணிட்டார் பீமன். அது மாதிரி பொம்பளை வேஷம் போட்டுன்னு வந்து கட்டி பிடிக்கிறதும் அவன் அன்பே கண்ணின் கொஞ்சிறதும் ஒரு அத்தான் போங்கத்தான் அப்படின்றதும் பீமன். அப்புறம் பார்த்தா கையை பிடிச்சி அந்த தூண்ல அரைக்கி அவனை வதம் பண்ணிடுறார் கேசகன். அப்புறமா சொல்ற, இது யாருக்கும் சொல்லிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு போயிட்டார். அப்புறமா வெளியே கேள்விப்பட்டு என்னை வந்து இது போல தப்பான எண்ணத்தோட வந்தால் என் கணவன்மார்கள் கந்தவர்கள் தான் வந்து வதம் பண்ணாங்க கேசகனை அப்படின்ட்டு அந்த சைலேந்திரி திரௌபதி அப்பா சொல்றா போல இருக்கு. அதான் விராடபுரத்தில் வருது. அது மாதிரி பகவான் அந்த பீமன் மூலமாக, பீஷ்மர் மூலமாக, அர்ஜுனன் மூலமாக பூமி பாரத்தை போய் சேரான் பகவான். பாகவத்தில் வருது. அது மாதிரி கீசகனை வதம் பண்ணவனே தான் ராஜாவுக்கே சந்தோஷம், மாமாவுக்கே சந்தோஷம். இந்த துஷ்டனை எப்படி அழிக்குதுன்னு தெரியாம கஷ்டப்பட்டு இருந்தார், அதுதான் சந்தோஷம். ஆனா பீமன் தான் வதம் பண்ணான்னு யாருக்கும் தெரியாது. அது மாதிரி இருந்தாங்க. அதாவது பீமனுக்கு வந்து முன் ஜென்மத்துல ஒரு சாபம் ஏற்பட்டிருக்குதான். மொத்தம் 7 பேர். அந்த 7 பேர்ல எவன் ஒருத்தன் இன்னொருத்தனை கொல்றானோ அவன் தான் மொத்த 6 பேரையும் கொல்லுவான். அப்படி அந்த 7 பேர்ல ஒருத்தன் தான் பீமன். அவன் முன் ஜென்மத்துல ஏதோ ஒரு பிறவி. அது மகாபாரதத்துல வரல, வேற கலைக்கதையில சொல்லுவாங்க. அதுல எல்லாம் சமமான பலம் உடையவர்கள். முன் ஜென்மத்துல ஒரு வீரர்கள், அவர்கள் அசுரர்களே ஏதோ வீரர்கள். அவர்களுக்குள்ள ஒரு சாபம் ஏற்பட்டது. உங்கள யார் ஒருத்தன் இன்னொருத்தன் கொல்றானோ அவனே எல்லாரையும் கொல்லுவான். அப்படியான சமமான பலமுடைய
யார் பலசாலின்னு யாருக்குள்ளே போய் கேட்குறாங்க. அப்போதான் சொல்றாரு, எங்களை வந்து யாருன்னா ஒருத்தர் தான் பலசாலியா இருக்கணும், அதுக்கு என்ன பண்றது கேட்டேன். அப்போ சொல்றாரு போல, அடுத்த பிறவில்லை யார் ஒருத்தன் இன்னொருத்தன் கொல்றானோ அவன் தான் எல்லாரையும் கொல்லுவான் அப்படின்னு சொன்னோடனே அவர்கள் அந்த 7 பேர் தான் இந்த மகாபாரதத்தில் வராங்க. யாருன்னா பீமன், இடும்பாசுரன், பகாசுரன், துரியோதனன், அப்புறமா இந்த பேர் மறந்துட்டேன், மணிமான்னு சொல்லுவாங்க. மணிமான ஏதோ பேர். அவன் அது வந்து வனவாசத்துல ஒருத்தனை வதம் பண்றார் பீமன். அவன் பேர் ஏதோ பேர். அவன் ஒருத்தன். இடும்பாசுரன், பகாசுரன், ஏகசக்கராதிபுரத்தில் சாவடியது பகாசுரன், இடும்பாவனத்தில் சாவடியது இடும்பாசுரன், அப்புறம் துரியோதனன், பீமன், அப்புறமா இந்த மணிமான் யாரோ ஒருத்தன், அவன் 5, அப்புறமா கீசகன் 6, பீம, துரியோதன, அந்த மணிமான்றவன் அதான் ஒருத்தன் காட்டுல வனத்துல வதம் பண்றான் ஒருத்தன், இடும்பாசுரன், பகாசுரன், துரியோதன, அப்புறமா ஜராசந்தன். இந்த ஜராசந்தன் இந்த 6 பேரையும் பீமன் தான் வதம் பண்றான். முதல் ஒருத்தன் யார் வதம் பண்றானோ அவனே மற்ற எல்லாரையும் வதம் பண்ண வேண்டும் என்று சாபம், முன் ஜென்மத்துடைய சாபம். அது மாதிரி இவரெல்லாம் சமமான பலம் படைத்தவர்கள், எல்லாமே 10,000 பலம் படைத்தவர்கள். துரியோதனுக்கு என்ன பலமோ அது பீமனுக்கும் பலம் உண்டு. அது மாதிரி எல்லாமே சமபலம் படைத்தவர்கள் இவங்கெல்லாம். ஆனா எல்லாரையும் பீமன் தான் கொல்றான். ஜராசந்தனும் மகாபலசாலி, மகத தேசத்து ராஜா. அவனை 20,800 ராஜாக்களை சிறையில் ஆட்சி செய்யறானவன். அவ்வளோ ராஜாக்களை எதுக்காக ஆட்சி செய்யறான்னா பைரவருக்கு பலி கொடுக்கறதுக்கு. பைரவர் சந்தோஷம் அடைவார். பைரவர் சந்தோஷம் அடைய மாட்டார். ராஜாக்கள்லாம் பிடிச்சி செய்யறான். 20,800 ராஜாக்கள் ஜராசந்தன். அதனால்தான் கிருஷ்ணர் அர்ஜுன பீமன் போய் பிராமண வேஷத்துல போய் யாசகம் கேட்பாங்க. அது என்னன்னா நேரடியாக உள்ள வராம பின்வாசல் வழியா உள்ள வந்து அந்த செவரை குதிச்சு பிராமண வந்து யாசகம் கேட்பாங்க. யாசகம் கேட்டோன்னே என்ன பிக்ஷை வேணும், அன்ன பிக்ஷை வேணும், அன்ன பிக்ஷை வேணும், எங்களுக்கு யுத்த பிக்ஷை வேணும் அப்படின்ட்டு கேட்பாங்க. கேட்ட உடனே அடப்பாங்க, நீங்க பிராமணர்ல இருந்தது யுத்த பிக்ஷை கேட்குறீங்க. ஆனா ஜராசந்தன் கணிச்சிட்டான். இவங்களை பார்த்தா நல்லா கட்டுமஸ்தா இருக்கிறாங்க, கையெல்லாம் பார்த்தா காப்பு காய்ச்சி போயிருக்கு, வில்ல பிடிச்சி. அப்போ இவர்கள் வந்து சத்திரியர்கள் போல தோன்றதை, பிராமணர்கள்ல நீங்கள் யார் உண்மையை சொல்லுங்கள், நாங்கள் பிராமணர்கள் இல்லை தான், நாங்கள் யுத்த பிக்ஷை கேட்க தான் வந்தோம், நான் சத்திரியர்கள் தான், நான் தான் கிருஷ்ணன், இவன் தான் அர்ஜுனன், அவன் பீமன், எங்க கூட யார் கூட நீ சண்டை போடுறியோ நீ முடிவு பண்ணிக்கோ, உன்னோட நான் சண்டை போட போறோம். நீ என்னை இவர் வந்து 17 தடவை ஓடினான் ஜராசந்தன், அதை மறந்துட்டான். 18ஆவது தடவை கிருஷ்ணர் ஓடினாராம் ஜராசந்தன் சண்டைக்கு வந்த போது. அதனால என்னை பார்த்து நீ பயந்து ஓடினவன், அதனால உங்க கூட நான் சண்டை போட மாட்டேன், எனக்கு சமமான பலம் படைத்தவன் நீ கிடையாது போ. அர்ஜுனனை பார்த்தா அர்ஜுனன் எனக்கு சமமான பலம்சாலி கிடையாது, அவன் சின்ன பையன், அவனா போ. பீமன் இவன் தான் நல்லா வாட்ட சட்டமாகலாம், இவனுக்கு ஏற்ற பலசாலி அப்படின்னு சொல்லிட்டு பீமனை தேர்ந்தெடுக்கிறார். பீமனை தேர்ந்தெடுத்த உடனே எப்படி சண்டை போடுறாங்க பாருங்க. 19 நாள் சண்டை போடுறாங்க. சண்டை போட்ட போது எதிரியா இருப்பாங்களாம். இவனுடைய இவங்கள ஒரு கதாயத்தை ஜராசந்தனே கொடுப்பான் கதாயத்தை. அந்த கதாயத்தினால்தான் பீமன் வந்து ஜராசந்தன் கூட சண்டை போடுவான். எப்படி பாருங்க, எப்படி யுத்த தர்மத்தை எப்படி கடைப்பிடிக்கிறாங்க பாருங்க. அடிச்சுக்கும் போது நல்லா அடிச்சுப்பாங்களாம், அப்புறம் ஒன்னா உட்காந்து நல்லா சிரிச்சு பேசின்னு சாப்பிடுவாங்களாம். மதியானம் சாப்பாடு டைம்ல நல்லா உட்காந்து நல்லா சிரிச்சு பேசின்னு ஜாலியாக சாப்பிடுவாங்களாம். அவங்கள விருந்தினருக்கு உரிய மரியாதை கொடுப்பானாம் யாரு, ஜராசந்தன். அவங்கள தூங்கறதுக்கு படுக்க வசதி ரூமு எல்லாமே அரேஞ்ச் பண்ணுவான். ஏன்னா ராஜகுமாரர்கள் இல்லையா, அவங்களுக்கு அந்த மரியாதை கொடுப்பான் ஜராசந்தன். அதனால்தான் கிருஷ்ணருக்கு அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் வந்து அவனுக்கு மோட்சம் தான் கொடுத்தாரு ஜராசந்தனுக்கு. அவன் என்ன பண்றான் ஜராசந்தன் நல்ல யுத்தம் பண்ணுவாங்க. அந்த யுத்தத்துக்கு ஒரு ஆயுதம் கதாயுதம் கூட ஜராசந்தன் தான் கொடுப்பானான் பீமனுக்கு. அவனுக்கு தங்கத்துக்கு இடம் வசதி சாப்பாடு எல்லாம் கொடுப்பான். இவங்கள்டே சாப்பிடுவாங்க. அப்போ அவனே ஓத்திப்பாங்க ஜராசந்தனே. மறுநாள் சண்டையில வந்தோடனே நீ நானும் எதிரி. அந்த யுத்தத்தை எப்படி ஒரு விளையாட்டா பண்ண, அந்த காலத்துலலாம் வந்து அந்த பற்று இல்லாம அது ஒரு சத்திரிய தர்மம் என்ற பேர்ல அதை பண்ணியிருக்காங்க, யுத்தத்தை பண்ணியிருக்காங்க. அப்போ 19 நாளா யுத்தம் பண்றான் பீமசேனன்.
ஜராசந்தனை ஜெயிக்க முடியல. ஜெயிக்க முடியல பீமசேனனை. அவன் கிருஷ்ணரை ஆசிரியத்தவன், அவனை ஜெயிக்க முடியாது. அப்போ காலை கீழ்ச்சி போடுறான். கீழ்ச்சி போட மறுபடியும் ஒட்டிக்கிறான். அப்போதான் பகவானை கேட்குறான் அன்னைக்கு இரவுல தூங்கும்போது, கிருஷ்ணா என்னால் முடியல கிருஷ்ணா, நீ தான் 10,000 யானை போல முடியவனாச்சப்பா, உன்னால ஜராசந்தன் வதம் பண்ண முடியாதா? அந்த கர்வம் அவனுக்குள்ள இருந்தது. அதனால தான் விட்டு பிடிச்சாரு பகவான். அப்போ ஜராசந்தனை வதம் பண்ண முடியல. அப்போ பகவான் கிருஷ்ணா சரணம், ஸ்ரீகிருஷ்ணா சரணம் அம்மன், அப்படியா வழிக்கு நீ என்ன பண்ற, நாளைக்கு யுத்தம் பண்ணு, நான் ஒரு சைகை காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஓலையை கீழ்ச்சி தலைகளை திருப்பி போடுவார். இது தெரியாதா? இந்த அளவு கீழ்ச்சி போட்டு ஓட்டிக்கிறானே, அவனை தலைகளை திருப்பி போனன்றது என்ன வராது. பகவானுடைய அனுக்கிரகம் இல்லாம சின்ன விஷயம் நமக்கு தெரியாம போயிடும், கோட்டை விட்டுருவோம். இவ்வளவு சுலபமான ஒரு விஷயம் நம்ம இது தெரியாம போச்சு தின்னால. இன்னைக்கு தானே கிளிக் ஆச்சு. நான் தான் நினைவும் மறப்புமா நான் தான் இருக்கிறேன் உள்ளுக்குள்ள. உன்னை நினைக்க வைக்கத்தான் நான் தான், உன்னை மறக்க வைக்கத்தான் நான் தான். சின்ன விஷயத்துல கோட்டை விட்டுருவேன், பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் சாதிச்சுடுவேன், அல்ப விஷயத்துல கோட்டை விட்டுருவேன். அந்த அல்ப விஷயத்த சொல்லி கொடுக்குறது யாருன்னா பகவான் தான். அதுதான் உன் உயிரை காப்பாற்றும், அதுதான் உனக்கு பெரிய வெற்றியை கொடுக்கும். இது தெரியாம போச்சே தின்னால அப்படின்னு கையை பேசஞ்சு பிரயோஜனம் இல்லை. அப்புறம் பார்த்தா அந்த ஜராசந்தை கீழ்ச்சி தலைகீழ் போட்டான். இதை மாற்றி போட்ட உடனே ஜராசந்தை ஒட்ட பார்த்தா ஒட்டிக்கல. ஜரையினால சந்தம் ஒட்டப்பட்டதுனால அவன் ஜராசந்தன். ஜரை என்ற பூதத்தினால பிறக்கும் போதே பாதி உடம்போடு பிறந்தானான் யாரு? ஜராசந்தன். அவன் அந்த ஜரை என்ற பூதம் ஒன்னா சேர்த்து ஒட்டின உடனே குழந்தை ஆயிப்போச்சு. அப்புறமா தான் அந்த பிருகத்ரதன்னா அந்த ஜராசந்தனுடைய அப்பாக்களை கொண்டு போய் அந்த குழந்தைய கொடுக்குது. இது உயிரோடு உள்ள குழந்தை நல்லா இருக்கட்டும் சொல்லிட்டு அரசன் ராஜாக்களை கொடுத்த உடனே அந்த குழந்தைய வளர்க்குறான். அந்த வளர்த்தது தான் அந்த ஜராசந்தன். நல்லா 10,000 யானை பலத்தோட வளர்றான் அவன். ஜராசந்தன் மகாபலசாலி, எல்லாரையும் ஜெயிச்சுவேன் உலகத்து ராஜாக்கள்லாம். அவன் யார் தெரியுமா? கம்சனுக்கு மாமனார். அஸ்தி பிராப்தின்னு 2 பெண்களை கம்சனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கான் ஜராசந்தன். அந்த கம்சனை கொண்டதுனால அந்த கோபம் தாங்க முடியாம தான் 23 அக்ஷணி சேனைகளோட 17 தடவை சண்டைக்கு வந்தான். 18ஆவது தடவை சண்டைக்கு 17 தடவை என்ன பண்ணுவாங்க, நல்லா சண்டை போடுவாங்க. 23 சேனைகளோட 23 அக்ஷணி சேனைகள் நல்லா பத்தாவா ஒரு நல்லா யாரு ஜராசந்த சண்டைக்கு. இந்த கிருஷ்ணனை பலராமன் என்ன பண்ணுவாங்க, மொத்த சேனைகளும் அழிச்சிட்டு இவரை அழகா தனியா நிக்க வச்சுடுவாங்க. யாரு? ஜராசந்தனை. அவரு தேர்லாம் அடிச்சு தேராலாம் அந்த தேரோட்டி கூட ஒருத்தன் கூட இருக்கக்கூடாது, அவனையும் வதம் பண்ணிட்டு இவரை மட்டும் உயிரோடு நிக்க வச்சுப்பாங்க. அப்பா போயிட்டு வா, இன்னும் நிறைய சேனைகளை அழிச்சுட்டு வா அப்படின்ட்டு அனுப்புவான். ஒவ்வொரு தடவும் ரதம்லாம் கிடையாது, நடந்தே போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நடந்துனே போவானா. தலையெழுத்து ஒன்று செத்து போயிடணும் யுத்தத்துல ஜராசந்தன். இது அவமானம் இல்லை, இது தனியா போவானா. வீட்டுல ஒரு பொம்பளை மதிக்க மாட்டான். இவன் போறது எதுதான் போறானோ தெரியல. சண்டைக்கு போகும்போதெல்லாம் தோத்துட்டு வர்றது. சேனைகளோட உயிரோட இருந்திருக்கும். எல்லா பெண்களும் விதவில ஆக்கி சேனைகள்லாம் அழிச்சு ரதப்படை யானைப்படை எல்லாத்தையும் போயிட்டு மறுபடியும் தட்டின்னு போறான் அப்படின்னு சொல்லி அழுவான். அந்த பெண்கள்லாம் மதிக்க மாட்டாங்க. இவனுக்கு ஆழங்காலிக்கு கூட வர இருக்க மாட்டாங்களாம். இவனை வெற்றியோட வந்தா தானே இவனுக்கு ஆழங்காலுக்கு. இவன் மூஞ்சிக்கு ஒரு அதாவது ஜராசந்தன் என்ன பண்ணுவோம், யாரும் வரவேற்க மாட்டாங்களாம், தனியா போவானாம். அப்புறம் போய் என்ன பண்ண, மறுபடியும் பாடைகள்லாம் தட்டின்னு வருவானாம். அப்படி பந்தாவா இவ்வளவு பலம் இருக்குது எனக்கு, ஆனா கிருஷ்ண பலராம ஜெயிச்சுட்டேன் அப்படின்ட்டு தெம்பா வருவாராம். நல்லா ஜாலியா வருவாரு. மொத்த சூதாட்டில் மொத்த தோத்து போற மாதிரி மொத்தத்தையும் இறந்துடும். எல்லாத்தையும் வதம் பண்ணிட்டு போயிட்டு வான். ஒரு ரதமாவது குத்து அனுப்பலாம்ல, ஒரு குதிரையாவது குத்து அந்த குதிரையில போவானு நடந்தே போயிட்டு வான். அப்பதான் வாக்கிங் போனவன் நல்லா இருக்கும். அவன் யுத்தத்துல ரத்த காயப்பட்டு ரொம்ப அவஸ்தப்பட்டு நடந்தே போவான். 17 தடவை இதே வேலைதான் கிருஷ்ணனுக்கு பலராம இருக்கும். ஒரு ரதம் கூட கொடுக்க மாட்டாங்களாம், நடந்தே அனுப்புவாங்களாம். யாரு? இப்படிப்பட்ட ஒரு மானகட்ட ஜராசந்தன். அதான் சிசுபாலங்களை சொல்றான். அதாவது சிசுபாலனுக்கு கல்யாண ஏற்பாடு நடக்குது, ருக்மிணி கல்யாணம். அந்த ருக்மிணி கல்யாணத்துல என்ன பண்றாரு, கிருஷ்ணன் அபகரிச்சிடறான் ருக்மிணியை. இவர் என்ன பண்ணாங்க, அந்த வடநாட்டுல பூலாம் போட்டு அப்படியே முகத்தை மூடி வச்சிருப்பாங்கல்ல, அப்படியே வெக்கமா அப்படியே எனக்கு கல்யாணம் ஆக போகுது ருக்மிணி எனக்கு கிடைக்க போறா அப்படின்னு கனவு கண்ணு இருக்காரு உட்காந்துன்னு. அவர் தான் புருஷ சார்துலன்னு ஒரு பதம் இருக்கு, அது வியாக்கியானம் அழகா இருக்கும்.
அப்போ கிருஷ்ணன் வந்து என்னன்னா பொண்ணை தூக்கி போயிடுறான், ருக்மணியை தூக்கி போயிடுறான். தூக்கி போயிட்ட உடனே இவர் பாடு அப்படியே உட்காந்துருக்காரு. எனக்கு கல்யாணம் ஆக போகுது, எனக்கு கல்யாணம் ஆக போகுது, ருக்மணி எனக்கு கல்யாணம் பண்ணி போறேன் அப்படின்ட்டு ஒரு கணக்கு உட்காந்துருக்காரு. அப்படியே எப்படி இல்லைன்னா பிடிச்ச புலியே, புருஷ புலியே அப்படின்னு தானே அங்கே பதம் இருக்கு. அதை சொல்லுவாங்க உபன்யாசம் வந்தவங்க. பிடிச்ச புலி மாதிரி உட்காந்துருக்கான், இவனுக்கு போய் புருஷ புலியா அப்படியே உட்காந்துருக்கான். எழுந்து போய் சண்டை போட வேணாம். வரும்போது வாழை கத்திலாம் எடுத்துன்னு வந்தான், ஆனா சண்டைக்கு உதவுது அந்த வாழை கத்திலாம். அப்புறம் என்ன பண்ணா, அப்புறமா இந்த ருக்மிணி அவங்க அண்ணன் அவன் சொல்றான். அப்பா ஜராசந்தன் வந்தான். அப்பா ஏந்திரு போலாம் வீட்டுக்கு. என்னப்பா கல்யாணம்லாம் கிடையாது, பொண்ணை தூக்கி போயிட்டா. அப்பா கல்யாணம் ஏதுடா அவனுக்கு, ஏதுடா அப்படின்னு. அதுதான் பொண்ணு கிடையாதா, ருக்மிணி கிடையாதா, எனக்கு ருக்மிணி கிடையாது. அப்போ தான் ருக்மிணி, டேய் உன் தங்கச்சி எனக்கு கொடுன்னு சொன்னியே, என்ன ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டியே அப்படின்னு. அப்போதான் அவன் ருக்மிணிக்கு கோவம் வந்துச்சான். பக்கத்துல எவனோ ஒருத்தன் இருந்தான் பக்கத்துல, அவன் தலைமையில இவன் மேல சத்தியம்டா, நான் என் தங்கச்சி ருக்மிணி ஆயுஷம் வராம இந்த புண்ணிய பொருளத்துல நான் நுழைய மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணிட்டு போயிட்டான். அவன் எவனும் பயந்துன்னு இருக்கிறான், நம்ம தலைமையில சத்தியம் பண்ணியிருக்காரு, சத்தியத்தை மீறிட்டு அதுல சத்தியசந்தனா இருந்தான் ருக்மிணி. போனா அதில் வரல. அந்த போஜை கடன் ஒரு இடத்துல போய் தங்கிட்டான், மொட்டை வச்சு. அவர் என்ன பண்ணாரோ, சண்டை போறதுக்கு பயங்கரமா போனார் அவர் ருக்மி, ரொம்ப பயங்கரமா வீரத்தேரத்தோட. அவர் மொத்தம் சேனைகளை அழிச்சிட்டு ரதத்தெல்லாம் பிடிங்கினு கிருஷ்ணன் அவனுக்கு மொட்டை அடிச்சு முள்ளெல்லாம் குத்தி அசிங்க பத்தி அமிச்சிட்டான். யாரு? கிருஷ்ணன் ருக்மியை. சிசுபாலம் ஒவ்வொன்னு அழறானா, பொண்டாட்டி பறி குத்த மாதிரி ஒவ்வொன்னு அழறானா. எனக்கு கல்யாணம் ஆசைப்பட்டு தானே, எனக்கு ருக்மிணிக்கு அடியிலேட்டு ஓட. ஐயா இந்த மாப்பிள்ளையே அப்படி அழறாரு அப்படின்ட்டு ஜனங்கள்லாம் பாக்குறாங்க. சிசுபாலம் அழறான். அப்ப சொல்றான் ஜராசந்தன் சமாதானம், இப்பதான் முதல் உனக்கு கல்யாணம் ஏற்பாடு ஆகுது, ஒரு பொண்ணை தான் பார்த்த நீ, அந்த பொண்ணை அபகரிச்சான். இனிமேல் நீ எந்தெந்த பொண்ணை பார்க்குறியோ அந்தந்த பொண்ணை கிருஷ்ணன் அபகரிச்சுடுவான். ஃபர்ஸ்ட் தான் கொஞ்சம் கவலையா இருக்கும், காதல் தோல்வி. ஒன் சைடு லவ், அது ஒன் சைடு லவ் அப்படிதான் இருக்கும், கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ருக்மணி ஒன்று விரும்பல, நீ தான் விரும்பல, பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் தோல்வி கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்புறமா நீ இன்னொரு பொண்ணை பார்க்கும்போது அந்த பொண்ணை தூக்கி போயிடுவோம். அப்புறம் என்னன்னா, ஏற்கனவே நம்ம பட்டிருக்கோம், அது நம்மளுக்கு இப்படிதான் வரும், நம்மளுக்கு கல்யாணம் ஆக போறது இல்லை, சரி விடு அப்படின்னு சமாதானம் பத்திக்கும். அப்போ பழக நம்ம எந்த பொண்ணை பார்த்தாலும் கிருஷ்ணன் தூக்கி போயிடுவான் அப்படின்னு மனசு சமாதானம் பத்திக்கும். நான் ஒரு தடவை தோத்து போனேன், ஜராசந்தன் சொல்றான், இது ஒரு தடவை தோத்து போனேன், கஷ்டமா இருந்தது. ரெண்டாவது தடவை தோத்து போனேன், கொஞ்சம் கஷ்டம் கொஞ்சம் கம்மியாச்சு. மூணாவது தடவை நாலாவது தடவை அது பெரிய விஷயமா தெரியல. அடப்பா இப்படி நீதான் மானம் கட்டவனா என்ன வந்து இப்படி சொல்றீ அப்படின்னு சிசுபாலன் திட்டுறான். ஜராசந்தன் அப்படியாப்பட்ட ஒரு சமாதானம் பத்துறான். புருஷ புலியே, அந்த கட்டத்தைப்படி புருஷ சார்ந்தலன்னு பதம் இருக்காங்க. பிடிச்ச புலியே அப்படின்னு சொன்னா கரெக்டா இருக்கும். புருஷ புலியே அவரு யாரு? சிசுபாலன். ஏமாந்துட்டான். அதனால ருக்மிணி அபகரணம் ஆன போது அந்த அது மாதிரி அழறானா, பொண்டாட்டி மாதிரி குத்த மாதிரி அழறானா. அப்படி பதம் இருக்காங்க ஸ்லோகத்துல. போன அழறானா யாரு? சிசுபாலன். அந்த பசுபாலனுக்கு தான், இந்த சிசுபாலனுக்கு கிடையாது ருக்மிணி. சமாதானப்படுத்துக்கு எப்படியாப்பட்ட ஆள் வந்தாங்க ஜராசந்தன். அவனே 17 தடவை தோத்து போனவன், அவன் வந்து சமாதானம் பார்த்தா எப்படி சொல்லுவான்? இப்படிதான் சமாதானம் கொடுத்துவான். ஃபர்ஸ்ட் கஷ்டமா இருக்கும், அப்ப போகும்போது சரியா போயிடும், பழகிடும். ஆக்சுவலி கல்யாணம் ஆச்சானே தெரியல சிசுபாலனுக்கு. அது மொத்தம் பகவானுடைய சக்கராயுதத்தினால வதம் பண்ணி சாப மோட்சணம் அடைந்து ஜெய விஜயர்ல ஜெயனானான். அது மட்டும் தெரிஞ்ச தந்தபக்தன் சிசுபாலன் 2 பேரும் ஜெய விஜயர்கள் ஆனார்கள், வைகுண்டம் அடைந்தார்கள். இவங்களாம் வில்லன்னே சொல்ல முடியாது, இவங்களாம் காமெடி பீஸ். இவங்களாம் நல்லா இந்த பாகவத்துல பார்த்தா இவங்களாம் பார்த்தா காமெடியா இருக்கும். சிசுபாலன் நினைச்சாலே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், அது ஒரு சிரிப்பா இருக்கும். அவரு பூலாம் அலங்காரம் பண்ணி மாப்பிள்ளை வேஷம் போட்டு அழகா இந்த கொழு பொம்மையில உட்கார வச்சா அப்படியே உட்காந்து இருக்காரு. தவிர ஒன்னத்துக்கு லாய்க்கு இல்லை. மாப்பிள்ளை முறுக்கா இருக்காரு, அவ்வளவுதான். ஒரு கட்சியில கல்யாணம் ஆகல, கட்சியில போயிட்டாரு, ஏமாந்து போயிட்டான். ஆமா, பகவான் என்ன பண்ணாரு, இவர் ரொம்ப ஃபாஸ்டா போனவர் ருக்மிணியா மொட்டைச்சு முள்ளெல்லாம் குத்தி அவரை ஓரம் கட்டாங்க. அவரை ஓடிப்போ ருக்மிணி ஓடி போயிட்டான்.
அப்புறமா தான் போச்ச கடன்ற ஒரு இடத்துல நான் போக மாட்டேன் நாட்டுக்குள்ள, நான் சத்தியசந்தன் அப்படின்ட்டு அங்கேயே கலையிறாரு. பகவானை பகச்சின்னு யாருன்னா ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்க முடியாது. அப்போ பலராமர் வந்துட்டே நான் மச்சான்டா அவன், அவனை போய் மொட்டைலாம் அடிக்கிறேன், அசிங்கம் பத்தாது, போடா விடுறா அவனை அப்படின்னு சொல்றேன்னு வெட்ட ஆரம்பிச்சுட்டேன். ஆத்மாவுக்கு அழிவு இல்லைப்பா. பலராமர் வந்து சமாதானப்படுத்துறாரு ருக்மியை. இந்த ஆத்மாவுக்கெல்லாம் அவமானம் கிடையாது, இந்த தேகத்துக்கு தான் அவமானம். புரியுதா? இதெல்லாம் பெருசா நினைச்சுக்காத, நம்ம உறவுகளுக்குள்ள இதெல்லாம் சகஜம், அதனால பெருசா நீயும் நினைச்சுக்காத. ருக்மிணியை சமாதானப்படுத்துறாரு பலராமர். ஆத்மா சுகதுக்கங்களால் பாதிக்கப்படாதது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சமாதானப்படுத்துறாரு. சரி சாமி, சரி மாமா, அப்படியே ஆகட்டும் ரெண்டு ருக்மிணி சமாதானப்படுத்தினா ருக்மியை சமாதானம் அவன் பாட்டுக்கு போயிட்டான். அவன் சமாதானமாக போனான், எரிச்சலோடு போனான் அவன். அப்புறம் என்ன பண்ண, ருக்மிணி தூங்கி போனான். நேராக போய் அந்த அண்ணா சொல்றாரு சூப்பரா, அந்த பொண்ணுகிட்ட போய் என்ன பண்ணாரா, அவங்க வீட்டில் வழக்கமா போய் அங்கே பொண்ணை தூக்கின்னு வந்துருவானா. வசுதேவ தேவைக்கு அதெல்லாம் அதுதான் அப்ஜெக்ஷன். கிருஷ்ணன் லவ் பண்றாங்கன்னா, எந்த பொண்ணை லவ் பண்றாங்கன்னா அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி வச்சுடுவோம், அதெல்லாம் நாங்கள் எதுவும் பார்க்க மாட்டோம் அப்படின்னு. ஜாதி மதம் அதெல்லாம் பார்க்க மாட்டோம் நாங்களாம், எங்களுக்கு தான் அதை பற்றி கவலையே இல்லை. கிருஷ்ணன் சொன்னான்னா ஓகே அப்படின்ட்டு உடனே வசுதேவ தேவைக்கு அப்படியேப்பட்ட அம்பாமா இருந்தா வச்சுக்கோ, இவர் லவ் பண்ண வரான், பொண்ணு இட்டுன்னு வரான், உடனே கல்யாணம் பண்ணி வச்சுடுவாங்களாம். யாரு? வசுதேவ தேவைக்கு. அப்படி ருக்மிணியை கல்யாணம் பண்ணிக்கின்னு சந்தோஷமா குடும்பம் நடத்துறாரு. அப்படி அவ்வளவு ஒவ்வொரு பொண்ணும் அப்படிதான் போய் அங்கங்க தேசத்துல தூக்கின்னு வருவான். நக்னஜித்யா அந்த மித்ர வித்யா அவங்ககிட்ட போய் இட்டுன்னு வருவான். அஷ்ட மகிழ்ச்சிகள் அப்படிதான் கல்யாணம் பண்ணி வருவான். எத்தனை கல்யாணம் பண்ணா பண்ணிப்பா, நான் கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வசுதேவ தேவைக்கு அப்படியேப்பட்ட அப்பா அம்மா. நீங்க பண்ண இது பத்தாது, 16,000 பெண்கள் வராங்க, அவங்களாம் ஓகே நாங்க தயார், அதுக்கு மண்டபம்லாம் ரெடி பண்ணிட்டு நாங்க வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். இப்படியாப்பட்ட ஒரு அப்பா அம்மா கிடைப்பாங்களா வசுதேவ தேவைக்கு? கிருஷ்ணனுக்கு அழகாக கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. 16,108 பெண்களும் கல்யாணம் பண்ணி ஜெபம் பண்ணி வைப்பாங்க. எப்படா புரோகிதர் எங்கடா கச்சான்? நாத்தனாரு சுபத்திரை எங்க? ஒரு சுபத்திரை தான் இருக்கிறான் நாத்தனாரு. முனாமூச்சி போறதுக்கு எங்க நாத்தனார் கிடைக்கிறது, எங்க புரோகிதர் எங்க கிடைக்கிறது? மக்கள் அதெல்லாம் கவலைப்படாத, நானே புரோகிதர், நானே எல்லாம், மன்னனும் நானே, மக்களும் நானே, மரம் செடி கொடியும் நானே அப்படின்னு சொல்றது தானே கிருஷ்ணன். என்ன பண்ணா கிருஷ்ணன் அத்தனை புரோகிதரா மாறிட்டான், அத்தனை பங்களாக்களா மாறிட்டான். பெண்கள் மட்டும் நரகாசுரம் சிறையிலிருந்து மீட்டு வந்த பெண்கள் தான், பெண்கள் மட்டும் மாறல, அதே பெண்கள் தான். அந்த 16,000 பெண்களுக்கு ஏற்ற மாதிரி 16,000 கிருஷ்ணனா மாறி, அத்தனை மக்களாகவும் மாறி, அத்தனை யாதவர்களாகவும் மாறி, அத்தனை பேர் புரோகிதராகவும் மாறி, இவனே மந்திரம் சொல்லி தாலி எடுத்து கொடுத்து இவனே எல்லாரையும் கல்யாணம் பண்ணிக்கின்னு அப்படி குடும்பம் நடத்துறானா ஜாலியா. எப்படி பாரு பா, துவாரகாலியில அற்புதமான லீலை பா. அப்ப நாத்தனார் சுபத்திரை சுபத்திரையா மாறிடுவான், முனாமுச்சிவனே போடுவான். அது மாதிரி எல்லாமே கிருஷ்ணனே பண்ணுவான், அவ்வளவு வேலையும் பண்றான் அப்பா. அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது எப்படி அதெல்லாம் பண்ணியிருப்பான்னு யோசிப்பேன். அதெல்லாம் இவ்வளவு பங்களாக்களை கட்டிக்கின்னு அந்த துவாரகையில பஞ்சத்வாரகம் சொல்லுவாங்க இல்லையா, அப்ப இதெல்லாம் புஸ்தகம் படிச்சு கதை படிச்சிருக்கோம். அது யோசிக்கும் போது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும், அதெல்லாம் பத்தி பேசும்போது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அப்படியே அந்த இடத்துல மனசு அப்படியே போயிடும். அந்த பேட்டி துவாரகை, அங்கதான் குசலர் சந்திக்கிறது. அது மாதிரி 16,108 பெண்கள் கல்யாணம்ப்பா. ஒரு மனைவி கல்யாணம் பண்ணினே ததிகளை தாளம் போடுறான். எப்படி சமாளிச்சா அந்த 16,108 மனைவிகள், அவங்களுக்கு ஒவ்வொரு பெண்ணுக்கும் 10 பிள்ளைங்களாம். அவ்வா, அதுல ஆண்கள் வேற 10 பெண்கள் 10 பிள்ளைங்க. அதுக்கு மேலேயும் கூட பிரத்யம் நான் தான் நம்மளுக்கு தெரியும். என்னென்ன பானு என்னென்ன பேர் இருந்து நிறைய பேர்கள், சில பேர்கள் தான் சொல்றாங்க பாவத்துல. அவளுக்கு பெரிய குடும்பஸ்தன். ஆனா பார்த்தா பரிசுத்து கரிகட்டியா பிறகும்போது பிரம்மச்சாரி தான் தொடரணும்னு இவன் தான் பிரம்மச்சாரி போய் தொடறான். சொன்னோடனே அந்த பரிசுத்து குழந்தை உயிரோட எழுந்துடும். அப்ப பிரம்மச்சாரியா நித்திய பிரம்மச்சாரியே நம்ம, நித்திய பிரம்மச்சாரினே நம்ம அப்படின்னு ஒரு அஷ்டோத்திரத்துல ஏதோ ஒரு நாமா இருக்கு. அந்த நாமா நித்திய பிரம்மச்சாரினே நம்ம. இவனா நித்திய பிரம்மச்சாரி, பெரிய குடும்பஸ்தான் இந்த கிருஷ்ணன். நித்திய பிரம்மச்சாரினே நம்ம அவனுக்கு தான் பொருத்தமா இருக்கு. அதான் பகவான். கோணாமலோகே பகவத் பதார்த்தா,
வேற யாரு? பகவானுடைய பகவான்ற சொல்லுக்கு உகந்தவன் யாரு? கிருஷ்ணன் தானே. அப்படியேப்பட்ட கிருஷ்ணன் எல்லாம் செய்வான், ஆனா எதுவும் செய்ய மாட்டான். அகர்மாவில் தான் இருப்பானா, ஆனா கர்மா செய்வானா. அது எப்படி? அது கர்மாவில் அகர்மத்தை பார்க்கணுமா, அகர்மாவில் கர்மத்தை பார்க்கணுமா? அது யார் பார்க்கறானோ அவன் தான் விஷயம் தெரிஞ்சவனா. கீதையில சொல்றான், எல்லாம் செய்வேன் ஆனா எதையுமே நான் இல்லை. நமே கர்ம பரஸ்பிருகா நமே கர்மானில் லிம்பந்தி, எனக்கு கர்மா ஒட்டாது, ஆனா அதுவே நான் இல்லை. எல்லாம் நான் தான் படிச்சேன், சாதுர்வன்யம் மயா சிருஷ்டம், ஆனா சாதுர்வன்யத்துல நான் இல்லை. நான் பிராமணன் கிடையாது, சத்திரியம் கிடையாது, வைசியம் கிடையாது, சூத்திரம் கிடையாது, எதுவுமே கிடையாது. நான் இவர்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டேன். 4 வருஷம் படிச்சவன் நான் தான், ஆனா நான் அதில் இல்லை. விசித்திரமான இவன் விசித்திரமா இருக்கான். எப்படி இப்படி இருக்கிறான்? அதிசயமானவன், தம அற்புதம். இவன் ஒரு ஆச்சரிய சொரூபனா இருக்கிறான், சர்வாச்சரியமையனா இருக்கிறான். இவன் எப்படி புரிஞ்சதுன்னே தெரியல கிருஷ்ணன். நீ யாரா? நீ மனுஷனா இல்ல மிருகமா இல்ல தெய்வமா? எதுவுமே இல்லை. எல்லாமும் நான் தான், எல்லாமே நான் தான், ஆனா எதுவுமே இல்லை. எல்லாத்துக்கும் மேல இருக்கிற சச்சிதானந்த ஸ்வரூபம். அந்த எப்படி இந்த வாயில உலகங்கள்லாம் காட்டினா மிருதபக்ஷ நிலையில சின்ன வாய், அதுக்குள்ள அண்ட சராசரங்கள் அப்பதான் வர்த்திக்கத்தை பார்த்தா ஆகாசமா, பூமியா, பஞ்சபூதங்களா, பஞ்ச இந்திரியங்களா, வெட்ட வெளியா, என்னென்னவோ சொல்றாங்க. அதுல விதல இன்னும் வர்ணனை பார்த்தா எல்லா உலகங்களும் காண்பிச்சானா. அதுல விதலம், சுத்தலம், பாதாளம், தலாதலம், ரசாதலம். அப்பா சின்ன வாயிலையா? யசோதை பார்த்து ஆச்சரியப்பட்டா. அந்த சின்ன வாய்க்குள்ள எப்படி பண்ணா? அது பெரிய ரூபமா காண்பிப்பான். வாய் சின்னதுதான், அது உள்ள அது வாய்க்குள்ள இருக்கிற உலக விஷயங்கள போனா அது பெருசா தோணும். பவன் ஸ்கிரீன் பெருசாயிடும். அது பார்த்தா எல்லாம் தெரியும். பஞ்சபூதங்கள், அந்த பஞ்ச தன்மாத்திரைகள் எல்லாமே தெரியுதான். பார்க்க முடியுமா? அந்த தேவதைகள்லாம் பார்க்கறானா யசோதை. பார்த்த உடனே எந்த உபநிஷதங்களால நேத்தின்னு பிரித்தறிந்து அந்த பரம்பொருளை அறிகிறார்களோ அவன் தான் இவனும் அப்படின்னு ஆச்சரியப்படுறா யசோதை. அப்பா, என் தெய்வமே, நான் என்ன ஒரு அஜ்ஞானத்துல நான் யசோதை இந்த கோகுலத்துக்கு உரியவள், இந்த நந்த பாபா என்னுடைய கணவர் அப்படின்ற ஒரு அஜ்ஞானத்துல இருக்குது. அந்த தெளிவு வந்துச்சு, ஞானம் அவளுக்கு. கொஞ்ச நேரம் பகவான் உடனே மாயை அப்படி வீசினான். அது தெளிவாது இதுவாது எல்லாம் மறைஞ்சு போச்சு. ஞானம் வந்துச்சுன்னா வேலை புரிய முடியாது. அப்போ பகவான்னு நினைச்சிட்டாருன்னா வணங்க ஆரம்பிச்சிடுவான். நான் வணங்கத்துக்கு எனக்கு ஆளா இல்லை, எனக்கு 1000 பேருக்கு அடிவாங்க வணங்கத்துக்கு. என்னை அடிக்கிறதுக்கு, உதைக்கிறதுக்கு, என்னை கொஞ்சத்துக்கு இந்த ஒரு அம்மா தான் இருப்பான். அதனால எனக்கு இந்த ஞானம்லாம் நான் எப்போனா ஒத்துக்கிறேன். ஏன்னா என் தாய்க்கு எனக்கு தாய் ஓணுன்னு ஆசைப்பட்டு வந்தேன். அதனால உனக்கு இந்த ஞானம் உனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாயால் அந்த ஞானத்தை மறைச்சிட்டான். அப்போ குழந்தை மண்ணெல்லாம் சாப்பிட விடாது, ஜாக்கிரதை, புரியுதா? அவன் இன்ஃபெக்ஷன் ஆகிடும். ஆமாம், அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு ஏன் பணம் செலவு பண்ணுறது. அதனால இனிமேல் மண்ணெலாம் சாப்பிட விடாதுன்னு சொல்லிட்டு கண்டிச்சு, சரிம்மா நான் தப்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் தூங்கும். நீ போய் தூங்கு போ அப்படின்ட்டு கிருஷ்ணன் அமைச்சிட்டா யசோதை. அப்போ குழந்தையா நினைச்சிட்டா. அப்போ இவ்வளோ நேரம் என்னன்னா உபநிஷத்துக்களால் அறியப்பட வேண்டிய பரம்பொருள் இவன் தான் சொன்ன எங்க பிரம்ம ரிஷிகளுக்கு பரதெய்வமா இருந்த அந்த பகவான் நினைச்சது எங்க, நான் அஜ்ஞானத்துல இருந்தது அப்படின்ட்டு தான் உணர்ந்தது எங்க, அடுத்த நிமிஷத்துல தான் குழந்தையா நினைச்சது எங்க. ஒரு நிமிஷத்துல மாத்திரான் பாரு. அப்படியே அந்த எப்படி அந்த மாயில ஒரு நிமிஷத்துல மனுஷனா காண்பிக்கிறான், ஒரு நிமிஷத்துல பகவானா காண்பிக்கிறான், ஒரு க்ஷணத்துல மாத்திரான் பாரு எல்லாமே. அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ், அந்த அட்மாஸ்பியரே மாத்திடுறான் பாரு. அவன் வேலைகளை நினைச்சு பாருங்களா, சும்மா நினைச்சு பாருங்களேன், ஆச்சரியமா இருக்கும். ஒன்றும் இல்லைப்பா, அக்குரர் என்னன்னா ஸ்நானம் பண்ண யமுனை கரையில இறங்கினாரு. அங்கே பார்த்தா என்னன்னா ஆதிசேஷ சயனத்துல நாகசயனத்துல மகாவிஷ்ணுவா அஷ்டமா சித்திகள் தேவதைகள்லாம் அவரை உபாசிக்கிறது. அப்புறம் அஷ்டலக்ஷ்மிகளை உபாசிக்கிறாங்க. மகாவிஷ்ணுவை பிரம்மாதி தேவர்கள்லாம் சிவன்லாம் வழிபடுறாங்க. அப்படிப்பட்ட நாகசயனத்துல பகவான் பள்ளி கொண்டு இருக்கிற அப்படிப்பட்ட ரூபத்துல பகவான் காண்பிக்கிறான் வைகுண்ட கோலத்துல அக்குரர் இருக்கு. அப்புறம் என்னடா இது, கிருஷ்ணனும் பலராமரும் இங்க இருக்கிறான்னு சொல்லிட்டு பலராமரா முதல் தெரிஞ்சாங்க. அப்புறம் ஆதிசேஷ சயனத்துல வைகுண்ட கோலம் அப்படி எழுந்து பார்த்தா
அவர் சிரிக்கிறார் கிருஷ்ணர் தேர்தட்டில் இருந்தது. கிருஷ்ணனை சிரிக்கிறான், பலராம சிரிக்கிறான். என்ன சீரம் குளிச்சுட்டு வா அப்படின்ட்டு. இவர் பார்த்தா உள்ள வைகுண்ட கோலத்தை தரிசனம் பண்ணி தசாவதாரத்தை அங்க ஸ்தோத்திரம் பண்றாரு. பின்னாடி வரும்போது 10ஆம் ஸ்கந்தத்துல. என்ன ஆச்சரியம். அப்போ வெளியே வராரு, அப்படியே பிரமிச்சு, அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரி வராரு. அக்குறாரு, என்னடா இது, என்னடா இது, என்னடா இது, இவ்வளோ பெரிய அதிசயங்களை பார்த்தோமே, அது உண்மையா? அந்த தண்ணிக்குள்ள அவர் சந்தியாவந்தனம் ஆச்சார அனுஷ்டானம்லாம் கரெக்டாக கடைப்பிடிப்பாராம். யாரு? அக்குரர். அந்த நியமத்துக்கு ஒரு பலன் கிடைச்சது பாரு, பகவத் சாட்சாத்காரம். அந்த குளத்துல இருந்து அந்த யமுனையிலிருந்து ஏறி வந்த பிறகு பார்த்தா, என்ன ஏதாவது ஆச்சரியம், ஏதாவது அதிசயத்தை ஏதாவது கண்டீங்களா? ஏன் இப்படி பிரம்மபுட்ச மாதிரி இருக்கீங்கன்ட்டு கிருஷ்ணர் கேட்கிறாரு. கிருஷ்ணா, உன்னை பார்த்துட்ட பிறகு சர்வ ஆச்சரிய வடிவமானவனே நீதானே. உன்னை பார்த்துட்ட பிறகு இனிமேல் ஒரு அதிசயத்தை நான் பார்க்கணுமா? நீ எல்லா அதிசயங்களும் புரிய பவனாச்சே நீ கிருஷ்ணா அப்படின்ட்டு அப்படியே பிரமிச்சு கிருஷ்ணர் சொல்றாரு. ஏன்னா அவருக்கு ஒரு அஜ்ஞானம் இருந்துதான். என்ன அஜ்ஞானம் அக்குரருக்கு அப்படின்னா, இந்த குழந்தைங்களை கசாப்பு கடைக்கு ஆட்டு அழிச்சும் போற மாதிரி, பலி கொடுக்கறதுக்கு ஆட்டு அழிச்சும் போற மாதிரி இந்த கம்சங்கள் நம்ம அந்த குழந்தைகளை அழிச்சும் போறோமே, நம்மளை நம்பிதானே இந்த அப்பா அம்மா அமிச்சாங்க. யசோதா நந்த பாப்பா நம்மளை நம்பிதானே இந்த குழந்தைங்களை ஏதோ தனுர் யாகம் சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம், அதை நம்பிதானே குழந்தைகளை அனுப்புறாங்க. இந்த குழந்தைங்களை கொண்டு போய் பலி கொடுக்க போறோமே, இந்த கம்சன் கொண்டுடுவானே அப்படின்ற ஒரு அஜ்ஞானம் இருந்து, பகவான் காப்பாற்றப்படுவான்னு தெரியாத இருந்தாலும் ஒரு பாசம். சித்தப்பா இல்லை, சித்தப்பா முறை இல்லை குருது. அதனால கிருஷ்ண பலராம ஒரு பாசம். ஐயோ இந்த குழந்தைங்களை இட்டு போறமே, அந்த கம்ச வாயில போய் கொடுக்கறதுக்கு என்ன பண்றதுன்னு அது யோசிச்சுனே வந்தாராம். அவ்வளவுதானே, உன் கவலையை நான் போகிறேன். உலகத்தையே காப்பாத்துறேன்டா நானு, என்னை காப்பாத்தி எனக்கு தெரியாதா? உன்னையும் காப்பாத்துறேன், உங்க ஒப்பனையும் காப்பாத்துறேன் நான். அவங்க அப்பா செழிப்பா இருந்தாரு. அவர் போற இடம்லாம் நல்லா மழை பெய்யுமா. அது போல அவங்கவுங்களுக்குள்ள மகிமையை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிற நான் தான். உனக்கு பலம் கொடுத்தது நான் தான். அதான் பிரகலாத் சொல்றானே, யாருடைய பலம்? உனக்கு பிச்சை போட்டது பிரம்மதேவருடைய பலம். அந்த பிரம்மதேவருக்கே பலம் கொடுத்தவர் யாரும் நாராயணன் அப்படின்ட்டு பிரகலாத் சொல்றாரு இல்லையா? அப்படி இருக்கும்போது நீ என்னை காப்பாத்திக்கிறது நீ பயப்படுறியா? பயப்படாது அப்படின்ட்டு வைகுண்ட கோலத்தை காட்சி கொடுத்த உடனே அப்போ சாதி நாராயணன் இந்த கிருஷ்ணன் தெரிஞ்சுக்கிட்டு அப்போ மனசுல திருப்தி சாந்தி அடைகிறாரு. இப்ப நிம்மதியா தேர் ஓட்டுவார் இல்லையா? நீ பயப்படாத, கம்சன் என்ன கண்டு பயந்து காணுறாங்க. அஷ்டமோ கர்ப்பம்னு அவன் திக்குன்னு அடி வயத்துல கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ற நின்ற நெடுமாலை அப்படின்னு அவன் ஏறிதான், வயிறு ஏறிதான் அவனுக்கு. யாருக்கு? கம்சனுக்கு. கண்ணாடில பாக்குறான்னா தலையை காணுமா, முண்டமா. அவனுடைய அறிகுறி பாரு எப்படி இருந்து. யாரு? கம்சனுக்கு. கண்ணாடில பார்த்தா தலையை காணுமா, அவன் தலை காணுமா, முண்டை மட்டும் இருந்தான். தலையை பாக்குறானா, தலையை நம்ம தலை இருக்கு தைரியம் அப்படின்னு. யாருக்கு? கம்சனுக்கு. சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தண்ணி குடித்தா தண்ணி இருக்குது, ஆனா குச்சா தண்ணி வர மாட்டேங்குது. இது மாதிரி அவனை அலற வைக்கிறார். எவ்வளவு குழந்தைகளை கொண்டு பண்ணி எவ்வளவு பேர் இம்சை பண்ணிருப்ப, அப்படியே சிறையில போட்டேன். அப்ப அவர்களாம் நிம்மதியா இருக்க முடியாது. பிறர் நிம்மதி கெடுத்தவர்கள் அவர்கள் நிம்மதியா இருக்க முடியாது. அப்படிப்பட்ட கம்சன் இம்சை பண்றவர்களுக்குன்னே கம்சன் யாரையும் வாழ விட மாட்டானோ. இவனுக்கு பயந்து யாதவர்கள்லாம் பயந்துட்டு அந்த மதுராநாத்தை விட்டு எங்கேயோ விதேக தேசத்துக்கு, கோசல தேசத்துக்கு எங்கெங்கயோ ஓட்டாங்க. இவன் சத்த பிறகு வரலாம் அப்படின்ட்டு நிறைய யாதவர்கள் மறைஞ்சு போயிட்டாங்க. இந்த கம்சனுக்கு பயந்துன்னு அவங்க கூட யாதவர்கள் யாரும் வாழ விடாததுனால எல்லாமே ஊரு ஜால்சின்னு வேற ஊருக்கு போயிட்டாங்க எல்லாமே. இவன் செத்த பிறகு வரலான்ட்டு அவன் சார்பை எதிர்பார்த்துருந்தாங்க. நம்ம சாதுக்களை இம்சை பண்ண ஆயுசு குறைஞ்சிடுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதான் கம்சனுடைய ஆயுள் குறைஞ்சிச்சு. அஷ்டமோ கர்ப்பம்னு பயந்தான் பத்தியா. கிருஷ்ணனை பார்த்து கிருஷ்ணன் பயப்படணும் அவசியம் இல்லை. அதான் அக்குரருக்கு சொல்றாரு, நான் அவனுக்கு பயப்படணும் அவசியம் இல்லை. அவன் தான் என்ன கண்டு பயந்துன்னு இருந்தான். அவனே கூப்பிட்டுறான் எதுனா பயத்தினால்தான் கூப்பிட்டுறான். கூப்பிட்டு அந்த தடுமை ஆளை வச்சு சாணர முஷ்டின்னு வச்சு வதம் பண்ணிடலாம், இல்லை கோலாயப்பட யானை வச்சு வதம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பல பிளானிங் அவன்.
நீ 1000 பிளானிங் பண்ணு, எத்தனை வரோர்ஜிதம், நான் மேலே சாப்பிடாது, கீழே சாப்பிடாது, முன்னே சாப்பிடாது, வெளியே நீ என்னன்னா பிளான் பண்ணு. நான் வந்தேன்னா ஒரு ஒரு நிமிஷத்துல அப்படி கிஷ் போட்டு போயினே இருப்பேன். நீ 1000 பிளான் பண்ணது, இவ்வளோ வருஷம் நீ பிளான் பண்ணி என்னை வதம் பண்ணதுக்காக பிளான் பண்ணதெல்லாம் வேஸ்ட், குப்பை. உன்னுடைய பிளானிங்லாம், உன் திட்டம்லாம் இதுல தான் தவிடுபடியா போயிட்டு போறான் அவனுடைய பிளானிங்லாம். அதுக்காக தவம் பண்ணானா யார்? ஹிரண்யகசிபு கஷ்டப்பட்டு தவம் பண்ணி எவ்வளோ. இப்போ இவன் ஏற்பாடு பண்றான், கம்சன் சாணுரம் முஷ்டிகம் கோலாயப்படம் ஆள் பழம் அதை வச்சு அங்க தாண்டி வந்தானா கோலாயப்படம். அப்ப சாண முஷ்டி நீங்க கொண்டுடணும். அப்ப சாணுரம் முஷ்டிகம் தோசலன் இவனா நீங்க கொண்டுடணும். அந்த தனு தியாகத்துல ஆள் வச்சுக்கிறேன், அங்கங்க ஆளை செட் பண்ணி வச்சுக்கிறான். யாரு? கம்சன் கிருஷ்ணனை வதம் பண்ணுறதுக்கு. சின்ன பையன் அவனை வதம் பண்ணுறதுக்கு, கிருஷ்ணன் பலராமனை அவங்களாம் ஜெயிச்சுன்னு வரான் பகவான். அப்போ இவன் திட்டங்கள்லாம் எவ்வளோ பெரிய பிளானிங்கெல்லாம் பெரிய பலசாலி, இவன் எல்லாம் செலவு பண்ணி அவ்வளோ பண்றானே. கட்சியில் என்ன ஆச்சு? தானே வதம் பண்ணப்பட்டான். முதல் ஒரு பூதகை என்ற ஒரு பொம்மை அமிச்சான், அதை வச்சு போட்டான். மாமா வீட்டு சீரது யாரு? மருமகனுக்கு அனுப்புறாரு ஒரு பொம்மையா. குதிரை பொம்மை அனுப்பிச்சா குதிரை பொம்மை வச்சு போட்டுவான். ஒரு அசுரன், குதிரை வடிவத்துல ஒரு அசுரன், அப்ப கழுத வடிவத்துல ஒரு அசுரன் வந்தான், தேனுகாசுரன், அவனை வச்சு போட்டான். அப்ப கன்று கட்டி வடிவத்துல ஒரு பொம்மை அமிச்சான். ஒவ்வொரு பொம்மையா அந்த குழந்தை பந்தது இல்லையா, தங்கச்சி பிள்ளைய யாரு? கிருஷ்ணனுக்கு அவனுக்கு பொம்மை அனுப்புறான் யாரு? கம்சன். அந்த பொம்மைலாம் காத்து வடிவத்துல, சுயல் காத்து வடிவத்துல ஒரு பொம்மை வந்தது, திருநாவரத்துல. அதையும் வச்சு போட்டான். ஒரு பொம்மையை ஒழுங்கா வச்சு வாழறானா, எல்லா பொம்மையும் வச்சு போட்டுருவான் யாரு? கிருஷ்ணன். அதாவது புதுசா மாமா பொம்மை அனுப்புற அப்பதான் அப்படின்னு சொல்லிட்டு மாமா வீட்டு சீதனம் அது வருது. பொம்மைகள்லாம் அத்தனையும் பகவான் வதம் பண்ணிடலாம். வத்சாசுரன், திருநாவர்த்தன், அப்ப வண்டி பொம்மை அமிச்சான். வண்டி பொம்மை சகடாசுரன், அதை வச்சு போட்டான். கட்சியில என்னன்னா கம்சன் தானே பொம்மை ஆயிட்டான், என்ன விளையாடு அவள் தான். அந்த பொம்மையை வச்சு போட்டான் யாரு? விஸ்வரூப பாரத்தோட குதிச்சு அவன் மேல மாறல அடிச்சு கம்சனை வதம் பண்ணிட்டான் பகவான். அவனுடைய லீலைகள்லாம் அற்புதம் பாருங்க. கோபிகள் அவ்வளவு அழகிகளான ராதை, சண்பகலதா, லலிதா. அது பேர் சொல்லும் போது லலிதமா இல்லை, அழகா இல்லை, ராதை. அவ்வளவு அழகிகளை விட்டுட்டு கூணி கூணி சந்தனம் எடுத்து அந்த குப்ஜையை போய் கட்டி ஆளுங்க. நீ தாண்டி உலகத்துல அழகி அப்படின்னு கட்டி வச்சுக்கிறான் போய். யாரு? குப்ஜைய கூனிய மதுரை நகரத்துல அவதான் அழகான். ஒவ்வொரு நிலையும் நினைச்சு பாருங்களேன், எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. அதேபட்ட குபேரனே அவனுக்கு செல்வத்தை கொட்டி கொடுத்து, அவனுக்கு பல விதமா என்ன கேட்டாலும் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறான். குசேலன் கொடுக்குற அவ்வளவுதான் பகவான் ருசிச்சு சாப்பிடுறான். அப்படிப்பட்டவன் கிருஷ்ணன். அப்படிப்பட்ட பீஷ்மர், கர்ணன், துச்சாதனன், துரியோதனன் விருந்து படையத்துக்கு காத்துனுக்குறாங்க. விதுரர் வீட்டுல போய் கஞ்சி குடிக்கிறான். அதான் ரொம்ப சுவையா இருக்குதான் அவனுக்கு. இப்படிப்பட்ட கிருஷ்ண லீலைகளை பத்தி பேச 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 எவ்வளவு விஷயங்கள் அருமையாக வேணும். இந்த கிருஷ்ணனுடைய பக்தர்களாகிய இந்த பாண்டவர்களை பத்தி பேசுறோம், கிருஷ்ண கதைகளை பேசுறோம். எவ்வளவு சுவையா இருக்கு. அதெல்லாம் திருப்பி நினைச்சு பாருங்களேன். சும்மா நம்ம பாகவதம் பூரா பாகவதத்தை அப்படியே ஓரம் கட்டுங்க. நீங்க கேட்ட கதைகளை மட்டும் நினைச்சு பாருங்க. இதெல்லாம் எப்படி செய்திருப்பான். நம்பாதவங்களுக்கு வேற. நான் சொல்றது என்னன்னா, பகவான் சும்மா இது கட்டுக்கதை, கிருஷ்ண பக்தி உண்டாகிறதுக்காக இப்படி கட்டுக்கதை விட்டுக்கிறாங்க, இட்டு கட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்றவங்க கதையை அவங்கள பத்தி நான் பேச விரும்பல. நான் உண்மைன்னு நம்புறேன் இந்த கதைகள்லாம். அதனாலதான் நான் யோசிக்கிறேன். யோசிச்சு இதெல்லாம் எப்படி செய்திருப்பான், எப்படி நடந்திருக்கும், எப்படி இத்தனை கல்யாணம் பண்ணியிருப்பான், 16,108 மனைவியை எப்படி கல்யாணம் பண்ணியிருப்பான் அப்படின்னு நினைக்கும் போது யோசிக்க தோணுது. நம்ம நம்புறதுனால யோசிக்க தோணுது. இது எப்படி செய்திருப்பான். பகவான் சர்வாசிரியமையனுப்பா, அதிசயம்லாம் இப்படி பண்றானே பகவான் அப்படின்னு ஆச்சரியப்படுறத தவிர வேற என்ன? அதுலயே மனசு மகிழ்ச்சி ஆயிடும். பகவான் எப்படிப்பட்ட வீரதில பராக்க முடியும், எப்படிப்பட்ட மாயினால் இப்படி ஒரு லீலைகள் புரியறான் அப்படி நினைக்கும் போது பேராச்சரியமா இருக்கும். அப்போ நம்ம கிருஷ்ண பக்தி உண்டாயிடும். கிருஷ்ணா, இப்படிலாம் நீ பண்ணக்கூடியவனா, இப்படிப்பட்ட அற்புத ஸ்வரூபியா நீ, இப்படிப்பட்ட ஆச்சரியமயமானவனா, இப்படிப்பட்ட ஆனந்த வடிவமானவனா, இப்படிப்பட்ட பரபிரம்ம ஸ்வரூபமா நீ, இப்படிப்பட்ட விஸ்வரூபத்தை காட்டினவனா நீ அப்படின்னு அவன் நினைக்கும் போது வாயில பார்த்தா உலகங்கள்லாம் காட்டினியடா, எப்படா காட்டின நீ? அப்போ 1 கோடி வருஷம் 1 நாள் இரவு தான் அந்த பூமியில
ராசலீலை பண்ணான். அது கோபிகளுக்கு 1,00,00,000 வருஷம் அனுபவிச்ச சௌக்கியம் கட்சி. அப்போ பகவான் காலத்தை விதிக்க முடியும். ஆனா பிரம்ம மோகன நிலையில பிரம்மலோகத்துக்கு போயிட்டு வந்தவங்க என்ன சொல்றாங்க, அந்த பசங்க இன்னைக்குதான் அகாசுரனை கொண்டு 1 வருஷம் ஆச்சு, இன்னைக்குதான் அகாசுரனை கொன்றான் அப்படின்ட்டு அந்த பசங்க வீட்டுல போய் சொல்லுவோம் கிருஷ்ணன். ஏன்னா 1 வருஷம் எங்க இருந்தாங்கன்னா பிரம்மலோகத்துல இருந்தாங்க. அப்போ காலத்தை பகவான் சுருக்கவும் முடியும், காலத்தை விதிக்கவும் முடியும். பக்தர்களுக்கு இப்படிப்பட்ட அதிசயங்களை காட்டி பிரமிக்க வைக்கிறான் பாரு. அக்குடருக்கு பிரமிக்க வச்சானா, அது மாதிரி யசோதை பிரமிக்க வச்சானா, கோபர்களை இப்படி பிரமிக்க வைக்கிறான், கோபிகளை பிரமிக்க வைக்கிறான். இல்லை நம்ம 1,00,00,000 வருஷம் நம்ம ஆனந்தமா அனுபவிச்சுமே ராசலீலை, ஒரு நாள் தான் இங்க ஆச்சு. பகவான் நினைச்சா காலத்தை விரிக்கவும் முடியும், காலத்தை சுருக்கவும் முடியும். இப்படிப்பட்ட லீலைகள் அந்த பாகவதத்துல படிக்கும்போது ஆச்சரியமா கிருஷ்ணா. அப்ப பக்தி வராதுன்னு கூட இதெல்லாம் நினைச்சு பார்த்தா கிருஷ்ண பக்தி வராம இருக்குமா? கிருஷ்ணா நீ இப்படியாப்பட்ட அற்புத சுரபியாடா, ஆச்சரியமயமானவனா கிருஷ்ணா, நமோ நமக கிருஷ்ணா, ஸ்ரீகிருஷ்ணா சரணம் அப்படின்ட்டு அவனை பத்தி பேசுறதை தவிர வேற என்ன இருக்கும்? அது மாதிரி அவன் கதைகள்லாம் ஆனந்தமா ரசிச்சு ரமிச்சு அதை பேசக்கூடியவர்கள் இருந்தா கேட்டு டைம் பாஸ் ஆகுது. பட் டைம் ஆயிடுச்சு பத்தியா, 1 மணி நேரம் விளையாட்டா போச்சு. பொறுமையா சொன்னேன், ஒரு 2-3 கதை தான் சொல்லியிருப்பேன். ஃபாஸ்டா போகுது டைம். சரி ஓகே, ஏதாவது பூர்த்தி பண்ணிப்போம். ராம் 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 ராம். ஏதோ உங்களோட இந்த கிருஷ்ண கதைகளை கொஞ்சம் அப்படியே ஞாபகம் வந்த வரைக்கும் நிறைய விஷயம் இருக்குது. இன்னும் சொல்ல போனா நிறைய சொல்லுவேன். ஏதோ கொஞ்சோண்டு சொல்லலாம் அப்படின்ட்டு பொறுக்கி எடுத்து ஏதோ மனசுல தோணுது, பொறுக்கி எடுக்கல, மனசுல என்ன தோணுச்சோ அதை அவங்களோட ஷேர் பண்ணிட்டேன், அவ்வளவுதான். அது பாட்டு கலப்புனா வச்சுக்கா, உள்ள கலரி விட்டா வச்சுக்கா, நிறைய விஷயம் வந்து வரும். பாகவத்துல எல்லா கதைகளும் அப்படியே வெளியே வந்துட்டே இருக்கும். அப்போ அதை பத்தி பேசுனா ஒரு நாள் 10 நாள் கூட 1 வருஷம் ஆனா கூட போதாது, அவ்வளவு விஷயம் இருக்கு, பேசினே இருக்கலாம். கிருஷ்ணனை பத்தி, ராமரை பத்தி பேசினா இன்னும் நிறைய இருக்கு, கடல் மாதிரி இருக்கு. சரித்திர பூர்த்தி பண்ணி ராம் 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 ராம். ஸ்ரீ ராமநாத சிங்கத்துக்கு ஜெய், ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய், சரள சால்மண்டிக்கு ஜெய். ராம் 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 ராம்.